நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 24 அதிகாரம் 12 வசனத்தை ஒரு விசை நாம் வாசிப்போம். Genesis chapter 24 verse 12. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு தேவனுடைய மனிதன், a man of God, ஒரு நடு வீதியிலே நின்று ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். he is standing in the midway and is offering a prayer. இல்லாவிட்டால் ஒரு கிணற்றண்டையில் ஒரு அந்நிய ஊரிலே வந்து இடம் தெரியாத புரியாத ஒரு இடத்தில் நின்று ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். He is standing in an alien city where he doesn't know anybody there. Standing by a well, he is offering this prayer. அவனுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. He had a trouble within himself. நாம் சரியான பாதையில் வந்திருக்கிறோமா? Have we come in the right path? நாம் சரியான விதத்திலே நாம் சரியான இடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோமா? Have we come in the right way and have joined the right place? நம்முடைய பிரயாணம் சரிதானா? Is our journey well? இது தேவனுடைய திட்டத்தின்படி அமைந்திருக்கிறதா? Is this according to the plan of God? நாம் எடுத்ததான முயற்சி சரிதானா? Is the effort which we have taken right? இது சித்தி பெறுமா என்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. He had a question within himself whether it will prosper. ஆனபடியால்தான் அவன் அந்த கேள்வியை ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் ஏறெடுக்கிறான். Therefore he is appealing this question in the presence of God. என் தேவனாகிய கர்த்தாவே, இன்று எனக்கு காரியத்தை நீர் சித்திக்க பண்ணி எனக்கு என் எஜமானுக்கு நீர் தயவு செய்து அருளும் என்று கேட்கிறான். He is telling, "O Lord my God, you give me a good speed this day and show kindness unto my master." நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ண வேண்டும். You will have to make this thing come to pass. காரியத்தை எனக்கு சக்சஸ் பண்ணி தர வேண்டும் என்று அவன் தேவனுடைய சமூகத்திலே மன்றாடுகிறான். He is asking God to success his plans. வாழ்க்கையிலே இன்றைக்கு காரியம் சித்திக்காமல் வாழ்க்கையிலே முட்டி மோதிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைக்கு பார்க்க முடியும். Many of them not succeeding in their plans, they are just dashing in their ways. That is what we see. வாழ்க்கை சக்சஸ் ஆக நடக்குமா முடியுமா என்கிற கேள்வி அநேகருக்கு இருக்கிறது. Many of them have the question if their life will succeed. இன்றைய மெசேஜ், கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை சக்சஸ் ஆக சித்தி பெற வைக்கிறார் என்று கர்த்தர் உன்னோடு இடைபட விரும்புகிறார். Today's message is, the Lord is going to make your life into a success and prosper. அவன் எலியேசர் என்ற ஒரு தேவனுடைய மனிதன். He is the man of God called Eliezer. அவன் ஆபிரகாமுடைய வீட்டிலே ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்திலே இருந்த ஒரு மனிதன். He was in a great responsibility in the house of Abraham. ஒரு சூழ்நிலையிலே ஆபிரகாம் இவனையே தத்து எடுத்து தன்னுடைய மகனாக மாற்றி விடலாமா என்று எண்ணம் செய்து கொண்ட ஒரு மனிதன். At one situation, even Abraham had a thought whether he could adopt him as his own son. ஆபிரகாமுடைய வீட்டிலே அவன் ஒரு காரியக்காரனாக இருந்தான். He was the servant in the house of Abraham. அவன் ஒரு உண்மையுள்ள மனிதனாய் காணப்பட்டான். He was truthful. அவனுக்குள்ளே பலவிதமான இயக்கங்கள் இருந்தது. ஒரு பெரிய ஒரு ஊழியத்தின் பொறுப்போடு அவன் பயணத்தை தொடங்கி இருந்தான். He had a lot of things within him, and with a great spirit of ministry he walked. ஏனென்றால் ஆபிரகாமோடு அவனுக்கு ஒரு உடன்படிக்கை இருந்தது. Because he made a covenant with Abraham. அந்த உடன்படிக்கைக்காக அவன் சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தான். For that covenant he made a promise. அந்த சத்தியம் சரியான விதத்தில் நிறைவேறுமா? சொன்ன காரியத்தை நாம் செய்ய முடியுமா? நமக்கு இது சக்சஸ் ஆகுமா என்கிற கேள்வி மட்டும் அவனுக்குள்ளே போராடிக்கொண்டே இருந்தது. He had a struggle within him, if this promise which he had made will come to pass, if this covenant which he had made will be prospering. அநேக வேலைக்காரர்களை அழைத்துக் கொண்டான். He called many servants with him. அநேக பணம் நகைகளை எடுத்துக் கொண்டான். He took many money and jewels. அநேக ஒட்டகங்களை அழைத்து விட்டான். He took with many camels. இப்படி பல விதங்களிலே அவன் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருந்தான். Like this he began his journey. இப்பொழுது பயணம் புறப்பட்டு எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தாண்டி ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்த பின்பு இப்பொழுதும் அவனுக்குள்ள அந்த கேள்வி, காரியம் சித்திக்க பண்ணுவாரா? He started his journey and he is afar of hundreds of kilometers, and now he is having a question if the Lord will make his thing to prosper. இப்பொழுது ஒரு பகுதியிலே தாகமாக இருக்கிறது. Now on one hand he is very thirsty. இப்பொழுது ஒரு ஊருக்குள்ளே வந்து விட்டாகிவிட்டது. Now he is come into a city. இதோடு நமக்கு சக்சஸ் ஆகுமா இல்ல இன்னும் நம்முடைய பயணம் போக வேண்டுமா? Will this succeed at this place or should we yet journey? இன்னும் நான் ஒவ்வொரு ஊரா தெருவா நான் அலையணுமா?
Or still should I go into many cities and streets like this? கடைசியாக ஆண்டவர்ட்ட சொல்றான், கர்த்தாவே எனக்கு எப்படியாவது காரியத்தை இன்றைக்கு நீர் சக்சஸ் பண்ணி தாரும் ஆண்டவரேன்னு கேட்டான். Finally he asked the Lord to somehow succeed this thing that day. நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் மன்றாட ஆரம்பித்தான். He prayed unto the Lord to succeed his work that day. அது அவனுடைய எஜமானுடைய மகனுடைய விவாக காரியமாக இருந்தது. That was the problem of wedding about his master's son. அவன் பார்த்து அந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து வாலிபனாக 40 வயதாக மாறி இருந்த ஒரு மகனுக்கு விவாக காரியமாக அது காணப்பட்டது. It was the wedding for the son which was grown up until 40 years in his own sight. ஒரு வாக்குத்தத்த சந்ததிக்கு ஒரு மனைவியை ஆயத்தப்படுத்தும்படியாக இவன் அங்கே பயணப்பட்டு கொண்டிருந்தான். He was journeying in order to prepare a wife for a promised generation. அவன் வரும்பொழுதே ஆபிரகாமிட்ட பல கேள்விகள் கேட்டு அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டு தான் அங்கே வந்திருந்தான். Even when he came, he asked many questions to Abraham and cleared his doubts. ஒருவேளை அந்த பெண் வராவிட்டால் நான் என்ன செய்வது? He asked, if that girl will not come with me, what shall I do? உம்முடைய மகனை எகிப்துக்கு அழைத்து கொண்டு போகலாமா? Can I call your son to Egypt? உடனே ஆபிரகாம் சொன்னான், அந்த வேலையை நீ பார்க்க கூடாது என்று சொல்லிவிட்டான். Then Abraham said, you should not do that work. இப்பொழுது இவனுக்கு ஒரே நம்பிக்கை தேவன் பேரில் மாத்திரமே இருந்தது. Now his only hope is on the Lord. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பல காரியங்களிலே செயல்படுகிறீர்களே, இதுவரை உங்களுக்கு காரியம் சித்திக்க பண்ணப்பட்டிருக்கிறதா? Dear beloved, you are making many efforts in many things. Have anything succeeded in your life thus நீங்கள் far? எதிர்பார்த்தது உங்களுடைய வாழ்விலே நடந்திருக்கிறதா? What you have expected, has it come into your life? உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் எத்தனை காரியங்கள் சக்சஸ் ஆகாமல் முட்டுக்கட்டையாக, தடையாக, போராட்டமாக, எதிர்ப்பாக, கலக்கமாக, முடியாத ஒரு தன்மையிலே தள்ளப்பட்டிருக்கிறது? How many things are found as a hindrances or as a confusion in your life without an end? நீங்களே யோசித்து பாருங்கள். You just think and see. ஒரு சிலருக்கு காரியங்கள் உடனே சக்சஸ் ஆகி விடுகிறது. For some of them, things are succeeding very immediately. அவன் தேவனை அறியாத மனிதனாக கூட இருக்கலாம். It may be because he was a person without knowing God. ஒரு அந்நியனாக கூட இருக்கலாம். He should be a stranger too. ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கலாம். He might be an idolater. ஒரு பாவியாக இருக்கலாம். He might be a sinner. ஒரு துன்மார்க்கனாக இருக்கலாம். He might be a wicked. நாம் எவ்வளவோ உண்மையாக இருக்கிறோம், உத்தமமாக இருக்கிறோம், உண்மையாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். ஆனால் நமக்கு காரியங்கள் வாய்க்கிறதில்லை, அவனுக்கு காரியம் வாய்க்கிறதே என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழலாம். We might be a faithful and upright person, and you might well have a question, though we are so much upright and faithful, things are not coming to pass, and what for him? அவனுக்கு இந்த உலகத்திலே எல்லாம் வாய்த்தாலும் பிரியமானவர்களே, அவன் பரலோகத்துக்கு போவது இல்லை. Although everything is succeeding in his life in this world, he is not going to heaven. நமக்கு சில காரியங்கள் வாய்க்கிறது, சில காரியங்கள் வாய்க்கிறதில்லை. இதுக்கு மத்தியிலே தேவன் நம்மோடு இடைபட விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Certain things are prospering in our life and certain things are not. In between this, God is wanting to intervene with us. இன்றைக்கும் கூட இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை தேவன் ஏன் அனுப்புகிறார்? This morning, why is the Lord sending such a word this morning? இந்த கூட்டத்தில் கூட காரியம் சித்திக்க பண்ண வேண்டும் என்கிற வாஞ்சியோடு ஒரு சிலர் வந்திருக்கிறீர்கள். There are a few people in this meeting who really want their things to prosper. காரியம் சித்திப்பது எப்படி? How does things comes to prosper? ஏன் காரியம் சித்திக்கிறது இல்லை? Why is not things coming to இதை இந்த prosper? காலை வேளையிலே தேவ வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் சிந்திக்க போகிறோம். Let us meditate this on the light of the word of God. எப்படி செயல்பட்டால் காரியம் சக்சஸ் ஆகும்? What shall we do to succeed in thing? எதனால் காரியம் நமக்கு வாய்க்காமலே போய்விடுகிறது? Why are some matters not coming to prosper? தேவன் பட்சபாதம் உள்ளவரா? Is the Lord partial? தேவன் மாயமற்ற மாயமுள்ளவராய் கிரியை செய்கிறாரா? Is the Lord hypocritical? அப்படி அல்ல. He is not so. வேத வசனத்தின் அடிப்படையில் மாத்திரமே தேவன் நின்று கிரியை செய்கிறார். Only under the aspect of the word of God, God is working. காரிய சித்தி என்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. Prosperity is in the hands of the Lord. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, Proverbs 16:33. நீதிமொழிகள் 16:33. Proverbs 14:33. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 16:33 காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We read in this verse that the disposing is of the Lord. வாழ்க்கையை ஜெயமாய் சித்தி பெற வைப்பது தேவன் ஒருவர் மாத்திரமே. That which is successful in a man's life is only the Lord. நீதிமொழிகள் 21:31 பார்க்கும் பொழுது ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி இருக்கிறது. Proverbs 21:31 we see that the victory is of the Lord. ஜெயமும் காரிய சித்தியும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. The prosperity and safety is in the hands of the Lord. எவ்வளவுதான் நாம் பலம் உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் நாம் பராக்கிரமம் உள்ளவர்களாக இருந்தாலும், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால்தான் நமக்கு வாழ்க்கையிலே சக்சஸ் ஆகும்.
However powerful and valiant we are, only if the Lord is on our side, things will be on the safer side. நம்முடைய பலத்தினால ஒண்ணும் முடியாது. By our strength nothing is possible. நம்முடைய ஞானத்தினாலே ஒன்றுமே முடியாது. By our wisdom nothing is possible. தேவன் உன் பட்சத்தில் இருந்தால் உன்னுடைய காரியம் சித்தி பெறும். If the Lord is on your side, you will prosper. இந்த மனிதன் போய் ஒரு கிணற்றண்டையில் இருந்து ஜெபிக்கிறான். This man is going and praying beside a well. அவனுடைய ஜெபம் என்ன? What is his prayer? என் காரியத்தை கர்த்தாவே சித்திக்க பண்ணும். Lord, you should good speed my matter this day. எவ்வளவோ வெயில்ல நான் அலைந்து வந்து விட்டேன். I have been coming about in the sunshine. எவ்வளவோ தூரம் நான் பயணப்பட்டு விட்டேன். I have traveled far. எத்தனையோ வனாந்தரங்களை நான் கடந்து விட்டேன். I have crossed many wilderness. இப்பொழுதுதான் ஒரு இடத்திலே நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். And it is at this time that I have joined the place. மறுபடியும் என்னுடைய வாழ்விலே நான் அலைந்து திரிய விரும்பவில்லை. Again I should not go and roam about. அதனால தான் அந்த இடத்துல ஜெபிக்கிறான். கர்த்தாவே என் காரியத்தை நீர் சித்திக்க பண்ணும் ஆண்டவரே. That is why he is praying, God make good speed this day. காரியம் சித்திக்க வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சையோடு தவிப்போடு கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறீர்கள்? How many of you come with an earnest expectation that the Lord should make your things to prosper? பிரியமானவர்களே, வேத வசனத்தின் அடிப்படையிலே தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். Under the aspect of the word of God, how the Lord works is what we should understand. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு போறேன், இதுதான் ஆண்டவருக்கு லாஸ்ட் டைம், அவருக்கு சான்ஸ் கொடுக்கிறேன், இன்னைக்கு சரியாகல, இனிமேல் நான் இவர் பக்கம் வரவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. Some of them will go and say like this, I'm going today, this is the last chance for God, if nothing comes to prosper, I will never turn back again. நாம் தேவனிடத்தில் வரும்பொழுது ஒரு குழந்தையை போல வர வேண்டும், ஆனால் குழந்தையை போல அடம்பிடிக்கிறவளாய் வந்து விடக்கூடாது. We should come as a child to the presence of God, not be stubborn as a child. ஆண்டவருடைய சமூகத்திலே தேவன் சித்திக்க வைக்கக்கூடிய அளவிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டியது அவசியம். We should put our lives in the state that the Lord might prosper our works. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு லாட்டரி சீட்டு அடிப்பது போன்ற அல்ல. Christian life is not like a lottery. அது ஒரு லக்கி பிரைஸ் கொடுக்கிற அனுபவம் அல்ல. It's not like a lucky prize. அது வாழ்க்கையிலே அனுபவத்தில் உண்டாகிற ஒரு தன்மை. It's things which is happening in the practice of life. தேவன் உன்னை நேசிக்கும் பொழுது, தேவன் உன்மேல் அன்பு கூரும் பொழுது, அவர் உனக்கு காரியங்களை சித்திக்க பண்ணுகிறார். When the Lord loves you, he will make your things to prosper. அவன் ஒரு தவிப்போடு ஜெபித்தான். அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கர்த்தர் அன்றைக்கு கேட்டார். He was praying with a great earnestness and the Lord heard his prayer that day. இன்றைக்கும் கூட காரியம் சித்திக்கப்பட வேண்டும் என்று ஒரு தவிப்போடு வந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் காரியத்தை சித்திக்க பண்ணுவாராக. Whoever has come this day with an earnest longing that things should come to pass, the Lord will make it to pass. வேத வசனத்தின் அடிப்படையிலே காரியங்கள் எப்படி சித்திக்கப்பட்டிருக்கிறது? On the basis of the word of God, how have things come to pass? சக்சஸ் என்பது, வாய்ப்புகள் என்பது நமக்கு அநேக விசை நம்முடைய கதவை தட்டுகிறது. Success is always coming and knocking our doors. ஆனால் நாம் தான் அந்த கதவை திறப்பதில்லை. But it is we who are not opening it. நீங்கள் ஆண்டவர் கதவை தட்டும் பொழுது நீ திறக்க வேண்டும். When the Lord knocks your door, you should open it. ஒரு நாள் மணவாட்டியினிடத்தில் வந்து அவர் கதவை தட்டினாள், ஆனால் அவளோ கதவை திறக்கவில்லை. One day he came and knocked the door of the bride, but she did not open it. அதுக்கு காரணம் அவளுடைய தூக்க மயக்கம். The reason for that was her slumber. அவளுடைய அசதியான தன்மை. It was her slackfulness. பிரியமானவர்களே, நான் ஒன்றை உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். I want to tell you one thing today. ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். The Lord gives many opportunities to many of you. அவன் பாவியாக இருக்கலாம். He might be a sinner. அவன் ஒரு துன்மார்க்கனாய் இருக்கலாம். He might be wicked. மிக கொடூரமான ஒரு தன்மை உள்ளவனாக இருக்கலாம். He might be a harsh person. அதே நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு பரதேசியாக இருக்கலாம். Like a man can be also a poor person. ஒண்ணுமில்லாத ஒரு தன்மை உள்ளவனாக இருக்கலாம். He might be found with nothing. இன்னொரு பகுதியில் ஒரு பரிசுத்தவானாக இருக்கலாம். On another aspect, he might be a holy person. தெய்வீகம் உள்ளவனாக இருக்கலாம். He might be a godly person. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். All are God's children. அதனால தான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மலையை வருஷிக்க பண்ணுகிறார் என்று சொல்லி இருக்கிறது. That is why he causeth rain to come upon the good and the bad. மதங்கள் மனிதனை பிரித்திருந்தாலும் தேவன் மனிதனை பிரித்து பார்ப்பது இல்லை. Although religion has separated man, God does not separate man. அதனால தான் எல்லா மனிதனுக்கும் முன்னேறி செல்ல, செழிப்பாக வாழ, ஆசீர்வாதமாக இருக்க வாய்ப்புகளை தருகிறார். அவன் பாவியாக இருந்தா கூட அந்த வாய்ப்பை அவன் கேட்ச் பண்ணிட்டானா அவன் வாழ்க்கையில எங்கேயோ ஏறி போய் விடுகிறான். That is why God makes an opportunity and that he might cross through the path even if he is a sinner. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய பரிசுத்தவானாக இருந்து அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவன் அதை நழுவ விட்டால் அவன் பரிசுத்தவானாக இருப்பான், ஆனால் தரித்திரனாகவே இருப்பான். At the same time, even for a saint, if that opportunity is given and if he misses it, he will be a poor. அந்த வாய்ப்பை அந்த பரிசுத்தவான் பயன்படுத்தாத பட்சத்தில் அவன் பரிசுத்தவானாக இருப்பான்,
ஆனால் உலக பிரகாரமாக பார்த்தால் ஒன்றுமில்லாத ஒரு பாப்பராகவே சுத்திக் கொண்டிருக்க வேண்டும். If that saint is given that opportunity and if he misses it, he will be only a pauper in this world. உன்னுடைய காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு சித்தி பெறப்படும்படியாக உன்னோடு அவர் பேச விரும்புகிறார். The Lord is speaking to you that he might make your things to come to prosper. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். Safety is of the Lord. வாழ்க்கையிலே தோற்று போனவர்கள் இந்த மெசேஜை கவனியுங்கள். Those who have been defeated in their life, you hearken to this message. தொழிலில் தோற்று போனவர்கள் சக்சஸ் பண்ண கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். Those who have found failures in your business, you just look into the Lord for this safety. பல முயற்சிகள் எடுத்தும் வாழ்க்கையிலே சித்தி பெறாதவர்கள் தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். Many of you with many efforts having not prospered in your life, you hearken to the word of the Lord. ஊழியத்திலும் ஜீவியத்திலும் நீ தடுமாறிக் கொண்டிருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பாயாக. In your life and ministry, if you are stumbling, you hearken to the word of the Lord. அந்த எலியேசருடைய ஜெபத்தை கர்த்தர் உடனே வாய்க்க பண்ணி காரியத்தை சித்திக்க பண்ணி விட்டார். The Lord hearkened to the prayer of Eliezer and made that things to come to pass. அதுபோல கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உன்னுடைய காரியங்களை அவர் சித்திக்க பண்ண வல்லமை உள்ளவர். Even so, the Lord will make your matters to prosper this day and make your matters to come to pass. முதலாவது இது தேவனால் முடியுமா முடியாதான்னு நீ பரீட்சை பார்க்க கூடாது. Firstly, you should not test the Lord if it is possible with him or not. தேவனை 100% நீ விசுவாசிப்பாயாக. You should believe on the Lord 100%. அப்படி நீ விசுவாசிக்கும் பொழுது அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும். He should believe that he is and he is a rewarder of him who seeks for him. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட கர்த்தர் எத்தனையோ காரியங்களை நமக்கு சக்சஸ் பண்ணி கொண்டே வருகிறார். Even now the Lord has been doing many things successful for us. ஒரு இடத்துல உங்களுக்கு காரியம் சக்சஸ் ஆகலன்னா தேவன் அதிலே ஏதோ ஒரு விதத்துல உன்னோடு இடைபட விரும்புகிறார் என்பதை நீ புரிந்து கொண்டு நீ சரிப்படுத்தி நீ அந்த ஸ்தானத்தில் நின்றால் உனக்கு அந்த காரியத்தை கர்த்தர் உடனே சக்சஸ் பண்ணி தருவார். If something is not succeeding in your life, then you should rectify yourself and understand the plan of the Lord and stand in that position. The Lord will succeed your ways. சித்தி பெறுவதற்கு 3 காரியங்களை நான் உங்களுக்கு வைக்கிறேன். I place before you 3 things to prosper. சித்தி பெறாததற்கும் சில காரியங்கள் உண்டு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். You should understand there are certain reasons for not prospering. 2ஆம் நாளாகமத்திலே 20ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Second Chronicles chapter 20. அங்கே ஒரு யுத்த களத்திலே தேவனுடைய பிள்ளைகள் நிற்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். We see that the people of God are found in a warfare. வாழ்க்கை என்பதே ஒரு யுத்த களம்தான். Life is a battle. எந்த நேரத்திலே எந்த யுத்தம் எங்கிருந்து யார் மூலமாய் வரும் என்று நமக்கு தெரியாது. We do not know when and where the battle proceeds from. ஒவ்வொரு நாளும் நாம் யுத்த களங்களில் போய்தான் வாழ்க்கையை கடந்து வருகிறோம். Every day we go through the battlefield in our lives. ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போராட்ட களமாக அமைந்து விடுகிறது. For a man, the day's life is a great battle. யோசபாத் என்கிற ஒரு ராஜாவின் காலத்திலே திடீரென்று 3 விதமான கூட்டத்தார் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்து விட்டார்கள். King Jehoshaphat was there and 3 groups of people rose against him suddenly. ஒரு தேசத்துக்கு விரோதமாய் 3 சக்திகள் எழும்பினது. Against one nation 3 powers just came against them. இதுதான் இன்றைக்கு உள்ள ஒரு சூழ்நிலை. This is the situation today. ஒரு மனிதன் முன்னேறி செல்ல முடியாதபடி அவனுக்கு மும்முனை தாக்குதல்கள் இன்றைக்கு பூமியிலே காணப்படுகிறது. For a man of God not to go ahead in his life, there are 3 attacks in this world. இவைகளுக்கு மத்தியிலே அவன் எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபை வாழ முடியும்? In the midst of this, how can he live a successful life? எப்படி அவனால் காரியங்களை சித்திக்க பெற பண்ண முடியும்? How can things come to prosper? ஒரு மனிதனை ஒரு சக்தி எதிர்த்தால் அவன் ஒன்றைக்கு ஒன்று அவன் எதிர்த்து நின்று போராடலாம். If one power is fighting against a man, then he can fight against it. ஒரே நேரத்திலே அவனுக்கு 3 சக்திகள் எதிர்த்து நின்றார்கள். If at the same time, one time 3 powers rose against him. ஒன்று மோவாபின் வல்லமை, One is the power of Moab, மற்றொன்று அம்மோனின் வல்லமை, and the other is the power of Ammon, மூன்றாவது சேயீர் மலை தேசத்தார், and thirdly the children of Mount Seir. இந்த 3 கூட்டமும் ஒரே நேரத்திலே யோசபாத்துக்கு எதிராக வந்து நின்று விட்டது. All these 3 groups came and stood against Jehoshaphat. இங்கே யோசபாத் என்று சொன்னால் கர்த்தர் தீர்மானிக்கிறார் என்று அர்த்தம். Jehoshaphat means the Lord determines. உன் வாழ்வின் முடிவை தீர்மானிக்கிறவர், உன் வாழ்வின் முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறவர், உன் வாழ்வின் சக்சஸை தீர்மானிக்கிறவர் தேவனாக இருக்கட்டும். One who is determining the end of your life, one who is determining the success of your life should be your God alone. தயவு செய்து உன்னுடைய வாழ்வின் தெரிந்து கொள்ளுதலை நீ எடுக்காதே. உன்னுடைய வாழ்விலே செலக்ஷன் பண்ணுகிறவர் தேவனாய் இருக்கட்டும். You do not choose the path of selection, may the selection be of the Lord. உனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். For he knows what you need. நீ இதை
தெரிந்து கொண்டு இதை எனக்கு தாரும் என்று கேட்கிறதை விட தேவனே நீர் தெரிந்து கொண்டு எனக்கு தருவது நல்லது என்று நீ காத்திருந்தால் உனக்கு காரியங்களை வாய்க்க பண்ண முடியும். More than you choosing a certain thing and asking the Lord for it, if the Lord should choose certain things for you, it will be prosper in your life. இந்த மூன்று சக்திகளும் அவனுக்கு விரோதமாக எழும்பி நின்றது. These three powers rose against him. அவன் உபவாசித்தான், He fasted தேவனை நோக்கி கூப்பிட்டான், and cried to the Lord. எனக்கு பலனில்லை என்று கர்த்தரை நோக்கி அறிக்கையிட்டான். He confessed that he has no power. என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னான். And he said, I do not know what to do. இரண்டாம் நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாமே. 2 Chronicles 20 verse 12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். பாத்தீங்களா, அவனுடைய தனிப்பட்ட உண்மையான ஒரு ராஜா அவனுடைய அறிக்கையை நீங்கள் பாருங்கள். We see the true confession of a personal king. அவன் சொல்றான், எனக்கு நிக்கிறதுக்கு பலன் இல்லை. I have no strength to stand. எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவும் இல்லை. I do not know what to do. பாருங்க, ஒரு ராஜா வந்து தெளிவான அறிக்கையை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றான். என்னால ஒண்ணும் முடியல சுவாமி, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நான் உம்மையே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் பேசினான். A king is clearly confessing before God and saying that we have no might to stand against this and know not what to do, and our eyes are upon thee. இந்த ஒரு மனிதனுக்கு விரோதமான மூன்று சக்திகள் எது? What are the three powers against man? ஒன்று உலக ஆடம்பரங்கள், உலக ஆசைகள், உலக இச்சைகள், உலகத்தின் போராட்டங்கள். One is the fashions of the world, the lusts of the world, and the troubles of the world. உலகத்தின் கவலைகள், The cares of the world. உலகத்தினுடைய போராட்டங்கள், The struggles of the world. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் என்பது நம்ம ஒரு தனி மனிதனோடு போராடிக்கொண்டே இருக்கிறது. Today the world is striving with a single man. நாம் போய் கொண்டிருக்கிற கவர்ச்சிகரமான உலகம் ஒரு மனிதனை இழுத்து அவனை அழிவுக்கு நேராக இழுக்கும்படியாக முயற்சி செய்கிறது. The attracting world is attracting the man towards him and going to destruction. இரண்டாவது சத்துரு என்ன? What is the second enemy? உன்னுடைய சரீரமே உனக்கு ஒரு சத்துரு. Your body is your enemy. உன்னுடைய மனதின் போராட்டத்தை உன்னால் ஜெயிக்க நீ முடியவில்லை. You are not able to overcome the struggle in your mind. இந்த மாம்சம் உனக்கு ஒரு பெரிய போராட்டத்தை உண்டு பண்ணி விடுகிறது. This flesh is causing a great trouble to you. உன்னையே உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. You are not able to control yourself. இப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் அநேகருக்குள்ளே இருக்கிறது. Such a great struggle is found into many. அதனால் தான் சில பழக்க வழக்கங்களை, சில சிக்கல்களுக்குள்ளே சிக்கிக் கொண்டதிலிருந்து அவர்களால் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்கள். That is why some of them are caught into different habits and got into this bondages and not able to come out of it. இந்த மாம்சத்துக்கு அவன் கடனாளியாக மாறிவிடுகிறான். He is becoming a debt to this flesh. மூன்றாவது சத்துரு பிசாசு. Third enemy is the devil. பொல்லாத வல்லமைகள், It's evil powers. எதிர்க்கும் சக்திகள், The enemies which are empowering. எல்லா விதத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை தடை செய்கிற சக்திகள். The powers which are defeating you in everything. இந்த ஒரே நேரத்தில் இந்த மும்முனை தாக்குதல்ல ஒரு மனிதன் என்றால் அவன் எப்படி செயல்பட முடியும்? When a man should stand in these three attacks at the same time, what will he do? இப்படி ஒரு யுத்தகளத்தில் நிற்கும் பொழுதுதான் அவன் தேவனை நோக்கி பார்த்தான். கர்த்தர் அவனோடு இடைபட ஆரம்பித்தார். When he is standing in such a battle, he looked unto the Lord and the Lord intervened with him. அவன் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொன்னான், நாம் சித்தி பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? Looking unto his people, he said, what should we do to get the victory? 20ஆம் அதிகாரம், இரண்டாம் நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். 2 Chronicles 20:20 we see that he says, believe in the Lord your God and also the prophets and ye shall prosper. தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய மனிதர்களை நீங்கள் நம்புங்கள். You should believe on the word of the Lord and the people of God. தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை உள்ளவர்கள். Prophets means those who have the word of God. தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற வசனங்களையும் நீங்கள் நம்புங்கள். You should believe on the people of God and the words which come out of their mouth. அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள், உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கும். Then shall ye prosper. பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறீர்கள்? Today how many of you believe on the word of God? தேவனுடைய வார்த்தை நீ போகிற பாதைக்கு விகற்பமாக காணப்படலாம். The word of God might seem to be strange to the path you are going through. உன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆலோசனையாக காணப்படலாம். It might be a counsel against your thoughts. நீ ஒரு காரியத்தை நீ போராடி கொண்டிருப்பாய், தேவனிடத்திலிருந்து இன்னொரு வார்த்தை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும். You might be striving for one thing and the word of God will come in a different angle. ஆனால் நீ தேவனுடைய வார்த்தையை பரிபூர்ணமாய் நம்ப வேண்டும். But you should
believe perfectly on the word of God. தேவனுடைய வார்த்தையை நீ நம்பு, கர்த்தரை நம்பு, அப்பொழுது நீ சித்தி பெறுவாய். You believe on the word of the Lord and on the Lord and you shall prosper. நான் ஒரு புக்கை படித்தேன். I read a book. அந்த புக்ல சொல்லப்பட்டிருந்தது, what was written there was, எல்லாரும் கோலியாத்தினுடைய உயரத்தையும் அவனுடைய சைஸையும் பார்த்து பயந்தார்களாம். all saw the height and the stature of Goliath and the size. எல்லாரும் அவனுடைய உருவத்தை கண்டு பயந்து போயிருந்தார்கள். They saw his figure and they were afraid. ஆனால் அந்த உருவத்தை கண்டு சந்தோஷப்பட்ட ஒரே ஆள் தாவீதான். But David was the only one who was happy looking at that stature. எல்லாருடைய வியூவும் அவன் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கான், இவ்வளவு பெரிய வல்லமையுள்ள ஆளா இருக்கான், இவ்வளவு உயரமா இருக்கான், அவன் ஒரு அடி அடிச்சா நம்ம என்ன ஆகும், இப்படித்தான் எல்லாருடைய மைண்டும் ஓடிக்கொண்டே அவனுடைய வியூ எல்லாம் அப்படித்தான் இருந்தது. All the people's thoughts and their view was that he was so tall and he was like a giant and so tall he was. அதே கோலியாத்துக்கு முன்னாக தாவீதை கொண்டு போய் நிறுத்தின பொழுது இவனுடைய வியூ வித்தியாசமாக இருந்தது. But when David was placed before this same Goliath, his view was different. அவனுடைய வியூ எப்படி இருந்ததா? How was his view? கர்த்தாவே இவனை இவ்வளவு பெரிய ஆளா இருக்க வச்சிருந்தனால இவனுடைய நெத்தி பெருசா இருக்கு, நான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னானா. He said, God, I thank you for he is such a great person, his forehead is big and I can beat him easily. அவனும் ஒரு நார்மல் மனிதனா இருந்து ஒரு பராக்கிரமசாலியா இருந்தானா பாயிண்ட் பண்ணி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இவனை எனக்கு முன்னால கொண்டு வரும் பொழுது இவ்வளவு பெரிய ஆளா கொண்டு வந்திருக்கிறேன், அப்படியானா இவனுக்கு சராசரி மனுஷனுடைய நெற்றியை விட பெரிய நெற்றியா இருக்கு, எனக்கு பாயிண்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னானா. If he was a valiant man equal to me, then it would have been difficult for me to hit him, but now his forehead is big and therefore I can hit him easily. அவனுடைய வியூ இந்த கவன் கல்லை கரெக்ட்டா அடிக்கணும், அதுக்கு கொஞ்சம் பெரிய இடம் தேவையாக இருந்தது. Now he wanted to hit him with the pebbles and for that he needed a bigger person. அதனால அவன் இந்த பெரிய உருவத்தை தனக்கு சாதகமாகவே எண்ணினானே தவிர அவன் பாதகமாக எண்ணவே இல்லை. He took this great figure on his part, it was on his portion and he was not defeated by that him but யுத்த களத்துல நின்று ஒரு ராஜா சொல்றான், நீங்க இப்படி போய் சண்டை போடுங்க, இப்படி போய் தாக்குங்க, அப்படிலாம் அவன் சொல்லவே இல்லை. அவன் சொன்னா தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். Standing in the battlefield, the king is not asking him to fight like this and that. He only said, believe on the Lord your God and believe his prophets and he shall prosper. ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா? Why did he say so? கர்த்தர் அதுக்கு முன்னால வந்து இந்த ராஜாட்ட சொல்லிட்டாரு, இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல, இந்த யுத்தம் யாருடையது, என்னுடையது, யுத்தம் பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, நான் தான் யுத்தம் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. Before this the Lord himself came and said that this battle is mine and you are not going to fight this battle, for I will fight your battle. 17 16 17 அந்த வசனங்களை நீங்கள் அதை பார்க்க முடியும். In 16 17 and 18 we can see அதனால this அவருக்கு verses. நன்றாக தெரிந்து விட்டது, கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு, நிச்சயமா கிரியை செய்ய போகிறார், கர்த்தரை நம்பினால் நமக்கு இந்த காரியம் சக்சஸ் ஆகும். And he knew that he definitely the Lord is true in his promise and if he believe in God definitely our things will prosper. சூழ்நிலையை மாற்றுகிறது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. It is in the hands of the Lord to change your situations. சூழ்நிலையை தேவனால மாற்ற முடியும். The Lord can change situations. ஒரு நாள் ஒரு சகோதரியுடைய புருஷன் ரட்சிக்கப்படாதவர், அவர் ஒரு மெடிக்கல் செக்கப்புக்கு போக வேண்டியிருந்தது. One day a sister's husband who was not saved had to go for a medical checkup. இவங்க நல்ல விசுவாசி. She was a good believer. பட் அவன் ஒரு பெரிய குடிகாரன். But he was a big drunkard. ஆனால் வியாதியஸ்தனாக இருந்தான். But he was sick. இப்ப மெடிக்கல் செக்கப்ல ஃபிட்னஸ் கொடுத்தாதான் அவர் வேலைக்கு போக முடியும், இல்லாவிட்டா சம்பளம் இல்லாம வீட்ல கிடக்கணும். If the fitness was given in the medical certificate he can go for work, otherwise he will be without earning. இப்ப வியாதி சுகமானது போல தென்படவே இல்லை. Now it does not seem that the sickness will be cured. அப்ப அந்த சகோதரி சொன்னாங்களே, பாஸ்டர்ட்ட போய் ஜெபிச்சிட்டு நீங்க மெடிக்கல் செக்கப் போங்க, எப்படியாவது உங்களுக்கு ஃபிட்னஸ் கிடைக்கும் அப்படினாங்க. Then that sister said, go pray to the pastor and go for medical fitness and you will be given fitness. இவர் சொன்னாரா, வியாதி சுகமாகாம பாஸ்டர்ட்ட ஜெபிச்சா அங்க ஃபிட்னஸ் கொடுத்துறானா? Without my sickness being cured, if I go pray to the pastor, will there be fitness for me? நீங்க போங்க, கர்த்தர் ஏதாவது செய்வாருன்னு சொன்னாங்க. She said, you go, definitely God will do something. சரி, நீ ரொம்ப சொல்றாளேன்னு சொல்லிட்டு அவர் போய் சர்ச்சில் போய் இன்னாருடைய ஆளுன்னு சொல்லிட்டு ஜெபிச்சிட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் போனாரு. Because she was stressing more upon it, he went to the pastor, prayed and went for the medical checkup. இப்ப மெடிக்கல் செக்கப் போனா அது மிலிட்டரி மெடிக்கல் செக்கப். அங்க இருந்த ஒரு டாக்டர் பயங்கர ரஃப்பான ஒரு ஆள். It was a military medical checkup, then the doctor was very tough. அந்த டாக்டரை பார்த்த உடனே இவருக்கு ஜெபம் நம்பிக்கை எல்லாமே தகர்ந்து குப்பையில போய் விழுந்து விட்டார். When he saw the doctor itself, all his prayer and hope all went to shatter. இந்த ஆள் நிச்சயமா நமக்கு ஃபிட்னஸ் கொடுக்க மாட்டான். Surely he will not give me fitness. நமக்கு ஃபிட்னஸ் கிடைக்காது, நமக்கு சம்பளமும் கிடைக்காது. I will not get fitness and neither my salary. இப்போ இவர் லைன்ல போயிட்டே இருக்காரு. Now he is going on his line. இவர் மனசுல பெரிய போராட்டம்.
There was a great struggle in his mind. இவர் போய் ஒரு 5 பேருக்கு கிட்ட போயிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் இன்னைக்கு முடியாது நாளைக்கு பார்க்கலாம்னு நினைச்சு போயிட்டாங்க. When 5 of them were nearing him, the doctor said today it's impossible, tomorrow let's see. இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் முடிஞ்சவங்க நாளைக்கு வாங்கன்னு போயிட்டாங்க. He asked all the people who came today to come tomorrow. இன்னைக்கு அவருக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்க முடியல. Today he was not able to get that medical fitness. ஆனா ஒரு விதத்துல சந்தோஷம் நல்லவேளை இந்த ஆள்ட்ட சிக்காம வந்துட்டோம் நம்ம. He was one way satisfied that he is not caught with that person. அடுத்த நாள் பார்த்தா இந்த டாக்டர்ல ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ல ஒரு டாக்டர் உள்ள உட்கார்ந்தாங்க. Next day a doctor who was very soft natured sat there. இவர் நேரா உள்ள போய் செக் அப் பண்ணாங்க. He went straight in for check up. அந்த டாக்டர் செக் அப் பண்ணிட்டு சொன்னாரா, The doctor checked him and said, மெடிக்கல் அட்வைஸ் படி நான் என்ன செய்ய முடியாது, ஃபிட்னஸ் கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது. According to medical checkup, I cannot give you fitness. ஆனா உங்களுடைய நிலவரத்தை பார்த்து சம்பளம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களேன்னு வேணா நான் உங்களுக்கு ஃபிட்னஸ் இப்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்னஸ் கொடுத்து விட்டார். But looking at your state, I will give you fitness because you are without salary, and he gave fitness. இவருக்கு பயங்கர சந்தோஷம். He was with joy. அப்ப முதல்ல சொல்லிட்டு வந்திருக்காரு வீட்ல ஃபிட்னஸ் கிடைச்சா நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. Firstly, he promised in his house that he will not drink anymore if he get fitness. இப்ப ஃபிட்னஸ் கிடைச்சிச்சு பயங்கர சந்தோஷம். Now that he got the fitness, he was more happy. இப்ப டியூட்டி ஜாயின் பண்ணனும். Now he has to join back duty. இப்ப ஃபிட்னஸ் கிடைச்ச உடனே சந்தோஷம் கூடி போய் பின்மாற்றம் அதிகமாயி மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. Now when he got that fitness, more of backsliding came into him and began to drink more. எப்படி இருக்கும் பாருங்க. See how it will be. ஃபிட்னஸ் கிடைச்சா ஜாப் கிடைச்சா சம்பளம். இவருக்கு ஃபிட்னஸ் கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சிருச்சு, இப்ப ஜாபும் கிடைச்சிருச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜீவோ வந்துச்சு. எத்தனாம் தேதி வரைக்கும் ஃபிட்னஸ் வாங்குனவங்க எல்லாம் மறுபடி செக்அப் பண்ண வேண்டும். So, he was with great joy that he got the fitness and job and went back again to drinking. Suddenly a geo came that all those who were checked up that day had to come back again for checkup. இப்போ அவருக்கு திரும்பவும் பயம் வந்துருச்சு. Now again he started to fear. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டோம். இப்போ எப்படி மறுபடியும் ஃபிட்னஸ் பண்ணனும்னா அந்த பழைய டாக்டர் வந்துருவான். We have done something wrong to the Lord, and therefore if I had to go back for checkup again, that old doctor will come. அப்ப இந்த சிஸ்டர் சொன்னாங்களா, கர்த்தர் மன்னிப்பாரு, இனிமேலாவது ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க, திருப்பியும் போய் சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு நீங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் போங்கன்னு சொன்னாங்க. Now the sister said the Lord will definitely forgive you. You again go pray to the pastor and go for medical checkup. இவருக்கு வெக்கமா இருந்துச்சா, இல்ல நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர்ட்ட போய் சொல்லி அவர் நல்லா ஜெபிச்சு எனக்கு ஃபிட்னஸ்லாம் கிடைச்சது, நான் மறுபடியும் குடிச்சதுனால இப்ப திருப்பியும் தண்டனை மாதிரி வந்துருச்சு, நான் ஒரு பாஸ்டர் முகத்தை எப்படி போய் பார்க்கிறதுன்னு சொன்னாங்க. He was ashamed because he made a decision that he will not drink after he got the fitness, and now that he started to drink, he was ashamed to see the pastor. அப்போ அந்த மிஸ்ஸஸ் சொல்லி இல்ல ஆண்டவர் மன்னிக்கிறாரு நம்புறீங்களா, அப்ப பாஸ்டர் மன்னிப்பாரு, உங்க நிலவரம் தெரியும், நீங்க மறுபடியும் போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, எப்படியானாலும் உங்களுக்கு ஃபிட்னஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. And that wife said the Lord will surely forgive, even so the pastor will forgive, and if you go and pray then definitely you will get the fitness again. வேற வழி இல்ல. He had no other go. ஆண்டவர் கால்ல விழுந்தாதான் வழி. If only he should fall at the feet of God, it is possible. அந்த சகோதரன் என்ன பண்ணா, மறுபடியும் தாழ்த்தி நான் இனிமே குடிக்க மாட்டேன் பாஸ்டர், தப்பு பண்ணிட்டேன், நான் இன்னையோட விட்டுறேன், எனக்காக ஒரு பிரேயர் பண்ணுங்கன்னு வந்து ஜெபிச்சிட்டு போனாரா. He again humbled himself and told the pastor that he will never more drink again, from today I will leave drinking, and he prayed and went. ஜெபிச்சிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கறாரு. பஸ் ஏறி இப்ப எங்க போனோம், மிலிட்டரி ஹாஸ்பிடலுக்கு போய் சேரணும். He went and stood in the bus stand to take the bus to military hospital. அவர் தனியா நின்னுட்டு இருக்கிறார். He was standing alone. திடீர்னு கூட வேலை பார்க்கிற ஒருத்தர் வந்தார். Suddenly a person who was working with him came. எங்க போறீங்கன்னு கேட்டார். He asked him, where you are going to? எனக்கு அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால மறுபடியும் மெடிக்கல் ஃபிட்னஸ்க்காக நான் போயிட்டு இருக்கேன்னு சொன்னார். They told that medical fitness is a failure to me, therefore I am going back for medical fitness. அந்த சகோதரன் சொன்னாரா, உனக்கு தெரியாதா பழைய மெடிக்கல் ஃபிட்னஸே ஓகேன்னு சொல்லி இப்ப ஆர்டர் வந்துருச்சுன்னு சொன்னாரா. That brother said, do you not know this, that old medical checkup was enough? அதாவது காரியங்களை சக்சஸ் பண்றது தேவனுடைய கையில இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you that the things to make it prosperous in the hands of the Lord. காரியத்தை மாறுதலாய் தேவனால் மாற்ற முடியும். The Lord can make things contrary too. நீ மட்டும் சரியாக இருந்தால். If you are right. உன் வாழ்க்கையை கரெக்ட்டா நீ அர்ப்பணித்தால் கர்த்தர் உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். If you should dedicate your life rightly, then the Lord will make your things to prosper. அதுதான் நம்முடைய தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. That is the speciality of our Lord. இந்த ஜனங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி கர்த்தர்ட்ட சொல்லிட்டு அந்த யுத்தகளத்துல வந்து நின்ற பொழுது இந்த மூன்று சத்துருக்களையும் கர்த்தர் சிதறடிக்க ஆரம்பித்தார். These people trusted in the Lord and gave themselves into the hands of the Lord and stood in the battle. The Lord shattered all the three parts. உனக்கு விரோதமாக நிற்கிற உலகம் மாமிசம் பிசாசை நீ ஜெயிக்க வேண்டிய அவசியம் ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய்.
You are set in a state that you might work against the powers which are working against you, the world, the flesh and Satan. ஒரே நேரத்தில் இந்த மூன்று வல்லமைகளை எதிர்க்க உனக்கு பலன் இல்லை என்பது கர்த்தருக்கு தெரியும். The Lord knows that you have no power to resist all these three powers at the same time. ஆனால் நீ தேவனுடைய வார்த்தையை நம்பி, கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய மனிதர்களை நம்பி, கர்த்தருடைய வசனங்களை நீ நம்பி, உபதேசத்தை நம்பி, இந்த சபையை நீ நம்பினால் உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு சித்தி பெற வைக்க அவருக்கு வல்லமை உண்டு. If you believe on the word of the Lord, if you believe in the people of God, if you believe in his word and the church and the congregation, then the Lord will definitely make your things to come to prosper. யுத்தகளத்தில் அந்த ராஜா சொன்னான், எல்லாரும் பாடி துதியுங்கள். எல்லாரும் யுத்தத்தை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லல, ஆயுதங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லல. அவன் சொன்னான், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நமக்கு சூழ்நிலைகளை மாற பண்ணுவார். In that battlefield the king did not ask him to go on war, but he said, you all praise and sing in the name of the Lord, and the Lord will make the things to come to pass. யுத்தகளத்தில் நின்னு எல்லாரும் பாடி துதித்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் அதுக்குள்ள யுத்தத்தை தொடங்கி சத்துருக்களை மடங்கடிக்க ஆரம்பித்து விட்டார். In that battlefield they all began to sing and praise God, and the Lord began to shatter their enemies. கர்த்தர் உன்னோடு பேசின வார்த்தையை நம்புகிறாயா? Do you believe on the word that the Lord spoke to you? உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீ நம்புகிறாயா? Do you believe in the promises which he has given to உனக்கு you? கொடுத்த தரிசனங்களை நீ நம்புகிறாயா? Do you believe in the visions which the Lord has given to you? உனக்கு கொடுத்த ஜெயத்தை நீ நம்புகிறாயா? Do you believe on the victory which the Lord has given you? உனக்கு செய்வேன் என்று சொன்ன காரியத்தை கர்த்தர் சித்திக்க பண்ணுவார் என்று நீ நம்புகிறாயா? Do you believe that the Lord will make your things to prosper which he had commanded that he will கர்த்தரை do? நம்பு, நீ அப்பொழுது சித்தி பெறுவாய். You believe on the Lord and he shall prosper. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். Genesis 39 we see that a man who was prospering in his works. 2-3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது Verses 2 and 3. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு வாலிபன் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் காணப்பட்டான். A young man was prosperous. அவன் தான் யோசேப்பு. He is Joseph. அவனுடைய ஜீவியத்திலே காரிய சித்தி உள்ளவராக தேவன் வெளிப்பட்டு கொண்டே வந்தார். In his life the Lord had revealed that he was prospering him. என்ன செஞ்சாலும் சக்சஸ். Whatever he does was prospering. முதலாம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது? What does Psalm 1 say? இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Blessed is the man who meditates on his word day and night, and whatsoever he do it shall உன்னுடைய prosper. காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டுமானால் நீ ஒரு யோசேப்பாய் உன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். If the Lord should make all your things to come to prosper, then you should make your life like Joseph. பாவத்துக்கு விலகி ஓடின ஒரு மனிதன். He was the one fleeing from sin. பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எதிர்த்து நின்ற ஒரு மனிதன். He who did not compromise with sin but resisted it. பாவம் செய்தால் ஒரு மேன்மையான இடம், பாவம் செய்யாவிட்டால் சிறைச்சாலை என்ற கட்டத்தில் அவன் நின்று கொண்டிருந்தான். If he commits sin, then he will be exalted. If he does not commit sin, then he will be into prison. பாவம் செய்து நன்மை அனுபவிப்பதை காட்டிலும் பாவம் செய்யாமல் நான் சிறை கைதியாக மாற விரும்புகிறேன் என்று தன்னை விட்டு கொடுத்தார். He gave himself and said, doing sin, going to a higher place is not good than not committing sin, going to prison is better than that. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் ஒரு சின்ன தவறு செய்தால் உலகத்திலே பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நம்மை வந்து கிடைக்கும். If we do something wrong in this world, then we will be blessed with worldly blessings in this world. ஆனால் அதே தவறை நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே குற்றச்சாட்டுகளும் குறைவுகளும் தாழ்வான ஒரு அனுபவங்களும் நமக்கு இந்த உலகத்திலே கிடைக்கலாம். But when we are not doing such a thing, then we will be accused in this world and be cast to a below the நாம் state. இந்த உலக உயர்வுக்காக காத்திருக்கிறவர்கள் அல்ல, சிங்காசனத்துக்காக காத்திருக்கிற ஜனங்கள். We are not waiting for the glory of this world, but waiting for the throne of God. ஆனால் அந்த எகிப்திய தேசத்திலே காரிய சித்தி உள்ளவனாக இந்த யோசேப்பை தேவன் வைத்திருந்தார். But in that land of Egypt, the Lord had kept Joseph as a prosperous man. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் நீ பாவத்தோடு எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் நீ மாற வேண்டும். If all what you should do should prosper in your life, then you should be the one resisting sin. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பலி செலுத்தக்கூடிய வாழ்க்கை. Christian life is a life of sacrifice. ஏதாவது நீ ஒரு பலியை செலுத்தினால்தான் உனக்கு பிரதிபலன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. Only if you should offer a sacrifice, then you will have a reward. இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பலி செலுத்திதான் இந்த சபையை நம்முடைய ஜனத்தை மீட்டுக் கொண்டார். Jesus shed his blood as sacrifice and earned this church. இந்த யோசேப்பு சக்சஸ் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையில வெளியரங்கமாக பார்க்கும் பொழுது உயர்வு இல்லாவிட்டாலும் தேவன் அவனை உயர்த்த வேண்டிய நேரத்திலே உயர்த்தினார். The
reason for the success of Joseph was, although he did not see a victory in his life practically, the Lord at the right time rose him up. அந்த போத்திபாருடைய வீட்ல அவன் என்ன செஞ்சானோ அது சக்சஸ் ஆயிட்டே இருக்கும். Whatever he did in the house of Potiphar was a success. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை வாஞ்சிக்கிறீர்களா? Do you desire such a life in you? சத்துருக்கள் மத்தியிலே நீங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண விரும்புகிறீர்களா? In the midst of your enemies, do you want things to prosper? புறஜாதிகள் மத்தியிலே நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் காண வாஞ்சிக்கிறீர்களா? In the midst of Gentiles, do you want to be prosperous? அதுக்கு காரணம் அவன் தேவனுடைய ஆவி உள்ள ஒரு மனிதன். The reason for that was he was having the spirit of the Lord. கர்த்தர் அவனை அதிகமாய் நேசித்தார். And the Lord loved him more. அவனுக்குள்ளே தரிசனம் இருந்தது. He had the vision. அவனுக்குள்ளே வெளிச்சத்தின் ஆவி இருந்தது. He had the spirit of light. அவனுக்கு பல வாக்குத்தத்தங்கள் இருந்தது. He had many promises. தேவனுடைய திட்டத்தை புரிந்துகொண்டு அந்த வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்தான். He understood the plan of God and yielded himself to that life. என்ன நடந்தாலும் கர்த்தர் அனுமதியாமல் நமக்கு நடக்காது என்ற தீர்மானம் அவனுக்கு இருந்தது. He had a good decision that without God nothing will prosper in his life. அப்படி எனக்கு ஒன்று நடந்தால் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை விசுவாசித்தான். If anything happens like that, it will be for good, he believed. தகப்பனை பார்க்க முடியவில்லை. He could not see his father. தாய்களை பார்க்க முடியவில்லை. Could not see his mother. தன்னுடைய சகோதரர்களை பார்க்க முடியவில்லை. Could not see his brethren. தன் நியாயத்தை எடுத்துச் சொல்ல முடியவில்லை. Could not maintain his law. தான் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிக்க முடியவில்லை. He could not see that he was not accused. வாழ வேண்டிய வயதிலே சிறைச்சாலையிலே தான் துன்பங்களை அனுபவித்தான். He who had to live was suffering in the prison. இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையின் நிர்பந்தமான நிலவரம் போய் கொண்டிருந்தது. That is how his pathetic state was going on. அவனுக்காக பரிந்து பேச ஆள் கிடையாது. There was nobody to intercede for him. அவனுக்காக ஒத்தாசை கொடுக்க ஆள் கிடையாது. There was nobody to render help. அவன் நல்லவன் என்று சுட்டிக்காட்ட சாட்சி சொல்ல ஆள் கிடையாது. There is nobody to testify that he was good. அப்படிப்பட்ட பாதையிலே போகும் பொழுதும் கர்த்தர் அவனுக்கு அவர் சக்சஸ் பண்ணி கொடுத்தார். Although he walked through such a path, the Lord succeeded his ways. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சித்தி பெற வேண்டுமானால் நீங்கள் யோசேப்பாய் உங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். Dear beloved, if you have to prosper in your life, you should become like Joseph. எப்படியும் வாழலாம் என்று நீ நினைத்து விடக் கூடாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு விதிமுறைக்குள்ளே வேத வசனத்தின் அந்த கட்டுக்குள்ளே நீ நிற்க வேண்டியது அவசியம். Do not think you can live however you want, but you should live within the lines of the word of God. ஒன்று யுத்தகளத்தில் நின்ற அந்த யோசபாத் சித்தி பெற்றான். One Jehoshaphat who stood in the battlefield was succeeded. கர்த்தரை நம்பினான். He believed on the Lord. இரண்டாவது யோசேப்பு. Secondly, Joseph. முதல் மனிதன் கர்த்தரை நம்பினவன், இரண்டாவது மனிதனோடு கர்த்தர் கூடயே இருந்தார். First man believed in the Lord, and for the second man the Lord was with him. யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார், ஆனபடியால் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். The Lord was with Joseph and he was a prosperous man. ஒன்று நீ கர்த்தரை நம்புவது, இரண்டாவது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பது. One thing is you believe on the Lord, and secondly the Lord is with you. மூன்றாவதாக Thirdly, இரண்டாம் நாளாகமும் 31ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, Second Chronicles chapter 31 அங்கே 21ஆம் வசனத்திலே verse 21, அங்கே எசேக்கியாவுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. we see the life of Hezekiah prescribed. அவனுக்கு கர்த்தர் எல்லா காரியங்களிலும் சித்தி பெற வைத்தார். The Lord made all things to prosper in his life. இரண்டாம் நாளாகமும் 31ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிப்போம். Second Chronicles 31, 20 and 21. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சித்தி பெற்றான் என்று சொல்லி இருக்கிறது. We see that he prospered in his life. அது அவனுடைய அர்த்தம் என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே அவன் என்னென்ன செய்தானோ அதெல்லாம் சக்சஸ் ஆயிட்டே வந்தது. In his life whatever he did prospered. அது ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையாக இருந்தது. It is the life of a king. அவன் கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் உண்மையும் செம்மையுமானதை அவன் செய்தான். He did everything good, right and truth before the Lord. ஒன்று நீ கர்த்தரை நம்புவது. One thing is you believing on the Lord. இரண்டாவது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பது. Secondly, the Lord is with you. மூன்றாவது உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக நீ அமைத்துக் கொள்வது. Thirdly, you setting your life before the Lord. கர்த்தருக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையை வைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ் ஆகிறது. When you place your life before the Lord, then everything is prospering in your life. அவன் கர்த்தருக்கு கற்பனைகளுக்கு அடுத்த காரியத்தில் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் முழு இருதயத்தோடு செய்தான். Whatever he did according to the law for the God, then he did everything of his own heart. நீ ஒரு வேலை செஞ்சா கூட அந்த வேலையை நீ முழு இருதயத்தோடு செய்யணும். You should do a work with all your heart. நீ ஒரு மெக்கானிக் வேலை பாக்குறீங்கன்னு வெச்சுக்கோங்களே. May it be your mechanical work. இல்ல நீங்க படிக்கிறவங்கன்னு நீங்க வெச்சுக்கோங்களே. Or whether you are studying. இல்ல நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றவங்கன்னு வெச்சுக்கோங்களே. Or whether you are working in a company. இல்ல ஒரு கல்லூரியிலயோ ஒரு ஸ்கூல்லயோ நீங்க வேலை பாக்குறீங்கன்னு வெச்சுக்கோங்களே. Or you are working in a school or a college. அந்த வேலையை நீ முழு இருதயத்தோடு செய்யணும். You should do that work with all your heart. அது நீங்க அந்த விஷயத்துல நீங்க கர்த்தர் உங்களை பாத்துக்கிட்டே இருப்பார். The Lord will examine you in this matter. ஒருவேளை நீங்க அது கர்த்தருடைய வேலை இல்ல, சம்பளத்துக்கு தான வேலை பார்க்கறோம் அப்படி நினைக்கலாம். அப்படி அல்ல.
நீ அந்த காரியத்துல கூட உன்னுடைய வாழ்க்கையில நீ சக்சஸ் ஆகணும், அந்த ஃபீல்டுல நீ டாப்புக்கு வரணும்னா நீ முழு இருதயத்தோட நீ அதை செய்யணும். You might think that it is only for salary that you are working, it's not the work of the Lord. If you should prosper in that job, then you should do it with all your heart. ஒரு சிலர் எல்லாம் மணி அடிச்ச உடனே போய்டுவாங்க. Some of them when the bell rings they will go. ஒரு சிலர் அப்படி எல்லாம் இருந்து அந்த வேலையை செஞ்சிட்டு போவாங்க. Some of them it's not so, they will sit and finish the work and go. எல்லாரும் போய்ட்டாங்களே நீங்க ஏன் இருக்கீங்கன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க வாங்குன சம்பளத்துக்கு என்ன செய்யணும், நான் வேலை செய்ய வாஞ்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க. If we ask them, all have gone, why didn't you go? For the salary I get, I should do all this work and கிறிஸ்தவ finish. வாழ்க்கை என்பது கையெழுத்து விட்டு போட்டு விட்டு போகக்கூடிய வாழ்க்கை அல்ல, முழு இருதயத்தோடு நீ அந்த வேலையை செய்ய வேண்டும். Christian life is not applying your signatures and going, but with all your heart you should do that work. நீ இந்த சர்ச்சிலேயோ இல்லாவிட்டா வெளியவோ உன்னுடைய குடும்ப காரியத்திலேயோ எங்க நீ எதை செஞ்சாலும் முழு இருதயத்தோடு செய். May it be in the church or outside or in your families, whatever you do, you should do with all your heart. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Again I repeat. நீங்க ஒரு உலக பிரகாரமான ஒரு வேலையில இருந்தாலும் நீங்க அங்க முழு இருதயத்தோடு இருந்தாதான் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை கனம் பண்ணுவார். Even if you are in a worldly work, if you should be there with all your heart, the Lord will honor you. நீங்கள் ஒரு ஊழியம் செய்தாலும் அது முழு இருதயத்தோடு நீங்க செய்யணும். Even if it's a ministry, you should do with all your heart. சுவிசேஷம் சொல்றது கூட நீங்க முழு இருதயத்தோடு சொல்லி பாருங்க, ஆத்துமா ரட்சிக்கப்படும். Even if you should declare the gospel with all your heart, that soul will be saved. இந்த பாய் எடுக்கிற ஊழியத்தை கூட நீங்க முழு இருதயத்தோடு எடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை சக்சஸ் பண்ணி தருவார். Even if you should spread the mats with all your heart, the Lord will prosper your things. எதை செய்தாலும் நீங்கள் மனுஷருக்கென்றல்ல கர்த்தருக்கென்றே செய்யுங்கள் என்று பவுல் பேசுகிறார். Whatever you should do, you should not do it for man but for the Lord. புசித்தாலும் குடித்தாலும் அதை தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று பவுல் பேசுகிறார். St. Paul says even eating and drinking, you do it for the glory of the Lord. இங்கே அவனை குறித்து சொல்லி இருக்கிறது, தன்னுடைய ஆலயத்தின் காரியத்துல எதை செய்ய தொடங்கினானோ அதை முழு இருதயத்தோடு செய்தான், அப்படினால் கர்த்தர் அவனை சித்தி பெற வைத்தார். Here about him it is said that he began in the service of the house of the Lord and in the Lord with all his heart, and the Lord made him to prosper. ஒன்று, அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே முழு இருதயத்தோடு ஈடுபட்டான். Firstly, he was interceding with all his heart in the work of the Lord. இரண்டாவது, தன் தேவனை தேடும் விஷயத்திலே முழு இருதயத்தோடு அவன் செயல்பட்டான். Secondly, in seeking the Lord, he sought with all his heart. அப்படினால் எசேக்கியாவின் பட்சத்திலே கர்த்தருக்கு ஒரு கரிசனை இருந்து கொண்டே இருந்தது. Therefore the Lord had the mercy towards the part of Hezekiah. அவன் என்ன செஞ்சாலும் கர்த்தர் அவனுக்கு எல்லா காரியங்களையும் மேன்மைப்படுத்திக் கொண்டே வந்தார். The Lord had been honoring him in everything he did. மற்ற ராஜாக்களை காட்டிலும் தேவன் அவன் மேல் மிகவும் பட்சமாக இருந்தார். More than all the other kings, the Lord was very partial ஒரு to பகுதியில் him. அவனுக்கு சில தோல்விகள் ஏற்பட்டாலும் கூட Although he had failures on one hand, கர்த்தர் அவனுடைய லைஃப்ல ரொம்ப அதிகமாக இடைப்பட்ட ஒரு தேவனாக இருந்தார். it was God who intervened much with him in his life. யாரையாவது சாகும் பொழுது நான் உன்னை சேர்க்க போகிறேன், நீ உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளு யாருக்காவது சொல்லியிருக்காரா? Has he told to anyone that you are going to die, you prepare yourself? காபி குடிச்சிட்டு இருக்கும்போதே போயிடுறான் நல்ல விசுவாசி. A good believer, as he is drinking coffee, he is going away. அவனுக்கே போனது தெரியல, நரகத்துக்கு போறவன் எங்க போறான்னு தெரியல, திடீர்னு ஹார்ட் அட்டாக். He doesn't know where he is going to, whether to hell or heaven. It's sudden heart attack. ஆனா எசேக்கியா கர்த்தர் சொல்றார், நீ உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நான் உன்னை எடுக்க போறேன், உன்னுடைய காரியம் உன்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு, நான் உன்னை சேர்க்க போறேன்னு தெளிவா பேசுறார். But unto Hezekiah he says that you prepare your household things and it's time for you and I'm going to take you. எத்தனையோ பரிசுத்தவான்கிட்ட அப்படி பேசி இருக்கிறார். To many saints the Lord has spoken like கர்த்தர் this. தெளிவா பேசுவார், நான் உன்னை இந்த டயத்துல எடுப்பேன்னு சொல்வார். The Lord has clearly spoken that I will take you this time. ஒரு சகோதரியுடைய புருஷன் மிகுந்த துன்மார்க்கன். One sister's brother was a wicked person. பயங்கர குடிகாரன். He was a terrible drunkard. ரொம்ப விபச்சாரக்காரன். He was a fornicator. அந்த சகோதரிய வாழ்க்கையில ரொம்ப துக்கப்படுத்திட்டான். He grieved that sister a lot in his life. கடைசில எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு விட்டார். Finally he was affected by AIDS. அப்போ ஆண்டவர்ட்ட இந்த சகோதரி கேட்டாங்க, கர்த்தாவே இவரை ரட்சிக்க மாட்டீரான்னு. Then finally that sister asked the Lord, will you not save him? அப்ப அவர் சொன்னாராம், அவன் உன்னைய பண்ண கொடுமைக்கு அவனுக்கு நியாயத்தீர்ப்பை நான் வைத்திருக்கிறேன். Then the Lord said, for the wickedness that he has done to you, I have kept judgment for him. அவனுடைய நேரம் முடிந்து விட்டதுன்னு His சொன்னார். time is over. இவங்க அழுதாங்களா? She cried. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இவனுடைய ஓட்ட முடியும்னு சொன்னாரு. This day, this time his race will get over. கரெக்ட்டா அதே டயத்துக்கு இவங்க பாத்துட்டு இருக்கும்போது அவன் செத்து அப்படி விழுந்துட்டான். As she looked at the timing, he just died. தேவன் நியாயத்தீர்ப்பு கொடுத்தாருன்னா யாருமே தாங்க முடியாது. If the Lord should give judgment, nobody can bear it. சமீபத்துல ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க, என்கிட்ட பேசினாங்க. Suddenly, in the recent times, my sister spoke to me. ஒரு சகோதரன் நம்முடைய கோயிலுக்கு தான் வந்துட்டு இருந்தான். One brother was coming to our church. ஆனால் ஜீவியத்திலே மாற்றங்கள் இல்ல. But there was no change in his life. ஒரு அந்நியனுடைய மனைவியை சண்டை போட்டு அவளை தன்னுடைய வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டான். He fought with a stranger, took his wife and brought to his house. அந்த பொண்ணை சேர்த்து இவன் வச்சுக்கிறதுக்கு நாங்க பெர்மிட் கொடுக்கணுமா? And he asked us to permit him to keep that girl in that house. இதுக்கா சபை வச்சிருக்கோம் நாங்க? Are we keeping the church for that purpose? அதனால சபையில என்னை அதை அக்செப்ட் பண்ணல, அதனால சபைக்கே வரவில்லை. We did not accept him and therefore he did not come to the church.
நீ வராட்ட யாருக்கு நஷ்டம்? Whose loss is this? நீ If you don't நீதிமானா come? இருந்தால் உனக்கு லாபம், நீ பாவியா இருந்தால் உனக்கு நஷ்டம். If you are just, then gain for you. If you are a sinner, loss for you. யோபுல நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். நீ நீதிமானா இருந்தால் அவருக்கு என்ன லாபம், நீ பாவியா இருந்தால் அவருக்கு என்ன நஷ்டம் அப்படினு தான் பைபிள் சொல்லுது. In Job, if you read, you can see if you are a just, what is good for him. If you are a sinner, what is lost for him. கடைசில அந்த பின்மாற்றம் அவனை எங்க கொண்டு போய் விட்டது தெரியுமா? Finally, where did this backsliding led him to? தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்னுட்டு சொத்துக்காக கொன்னுட்டான். He killed his own brother for property. இப்ப சமீபத்துல வியாதிப்பட்டான். Now recently he became sick. அவனை காப்பாத்துறதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க வீட்டார். In order to save him, they are spending lakhs for him. எவ்வளவோ செலவழிச்சாங்க. They spent lakhs for him. அப்ப ஒரு நாள் அந்த ஒரு சகோதரிட்ட, அந்த ஃபேமிலில உள்ள ஒரு சகோதரிட்ட கர்த்தர் சொன்னாராம், Finally, unto a sister that house. எத்தனை லட்சம் செலவழிச்சாலும் நான் ஒரு நேரம் அவனுக்கு குறிச்சிருக்கிறேன், அவனுக்கு நியாய தீர்ப்புன்னு சொன்னார். And the Lord said, even if you spend 80 lakhs for him, I will find time for him, he will die that time. இவங்க புருஷன்ட்ட சொன்னாங்களாம், இல்லப்பா நீங்க லட்சமா செலவழிக்கிறீங்க, நீங்களும் கூட காசை கொடுக்கறீங்க, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசெல்லாம் அவனுக்கு செலவழிக்கிறீங்க, ஆனா கர்த்தர் அவனுக்கு நியாய தீர்ப்புன்னு தான் சொல்றாருன்னு சொன்னாங்க. She told her husband, you are spending lots of money for him, we have earned it with a hard work, but the Lord said it's judgment for him. அப்ப அந்த புருஷன் அவன் ரட்சிக்கப்பட்டவனா, இல்ல நீ என்னத்தையாவது புதுசா சொல்லாத, கர்த்தர் மன்னிச்சிடுவாரு, நான் அவனுக்கு எவ்வளவு நாளும் செலவழிப்பேன்னு சொன்னான். Then that husband said, the Lord will definitely forgive, and how many ever lakhs it is, I will spare for him. இவனும் போய் லட்சக்கணக்கில் செலவழித்தான். He too went and spent lakhs for him. டாக்டர்லாம் சொன்னாங்க, நல்ல இம்ப்ரூவ் இருக்கு, நல்ல முன்னேறிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. The doctors also said that he is improving and he is in good state. ஆனா இந்த கர்த்தர் சொல்றாரு இந்த சிஸ்டர் இல்ல அவன் டைம் முடிய போகுதுன்னு சொல்றாரு. But the Lord told the sister that his time is going to be over. அப்ப புருஷன் வந்து சொன்னான், பாத்தியா நாங்க செலவழிச்சோம் பாரு, ரிலேஷன் எலிமிட்டாம் பாருன்னு சொன்னாங்க. Then that husband said that we have spent and our relation is got. எலும்புனா நல்லது, ஆனா கர்த்தர் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு இவங்க பேச்ச நிறுத்திட்டாங்க. She stopped with saying it's good he rose up, but it's if he survives it's okay. 1 week தான் ஆச்சு. And it's only 1 week. திடீர்னு ஆள் அப்படியே டவுன் ஆயிட்டான். All of a sudden he became low. உடனே டாக்டர்ஸ்ட கொண்டு போனாங்க. And they took him to the doctors. என்னங்க நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு சொன்னீங்க, இப்போ என்ன ஆள் டவுன் ஆயிட்டான்னு. அவங்க சொன்னாங்க, சாரி அப்படியே திரும்பிடுச்சு, இன்னும் சில மணி நேரத்துல அவன் செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. And the doctor said sorry, when it relapsed again, and in few hours he will die. இறந்தே போயிட்டான். He died. சின்ன வயசு. It was a small age. தேவன் கரெக்ட்டா அந்த டைம்ல அடிச்சார். The Lord smote him at the right time. நம்முடைய பாஸ்டர் ஒருவர் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துல நான் போய் விடுவேன் என்று சொன்னார். A pastor once he said at the right one particular time I will go. இத்தனை மணிக்கு நான் இறந்து விடுவேன்னு சொன்னார். I will die at this time. உடனே அவரை மும்பையில இருந்து சென்னைக்கு அவங்க ஃளைட்ல கொண்டு வந்துட்டாங்க. Immediately they brought him from Mumbai to Chennai. ஆனா இவர் சொன்ன டயத்துல அவர் ஃளைட்ல இருந்தார். But at the time he said he was in the flight. அவங்க நினைச்சது இல்ல ஏதாவது டைம் மிஸ் ஆகும், சென்னையில போய் இறக்கிடலாம்னு யோசிச்சாங்க. சரியா அந்த டயத்துக்கு ஃளைட்ல அவர் உயிர் போயிடுச்சு. They thought that he will miss that timing, but at the right time in that flight his தேவனுடைய வேலைங்கிறது ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். The work of the Lord is very correct. உன்னுடைய காரியங்கள்ல நீ தேவனை முழு இதயத்தோடு நீ தேடி பழகு. You seek the Lord in all your matters with all your heart. எசேக்கியா அவனுடைய காரியத்துல எவ்வளவோ தோல்விகள் இருந்துச்சு, ஆனா கர்த்தர் அவன்கிட்ட அழகா பேசினார். Hezekiah had many failures in his life, but the Lord spoke beautifully to him. காரணம் அவனுக்குள்ள மறைந்திருந்த ஒரு நல்ல குணம், எதை செய்தாலும் முழு இதயத்தோடு செய்வான். The reason for this is whatever he did with all his heart. ஒரு ஊழியம் செஞ்சா முழு இதயத்தோடு செய்யுங்க. If you do a ministry, do with all your heart. கர்த்தருக்காக பாடுபட்ட முழு இதயத்தோடு பாடுபடுங்க. If you suffer for the Lord, you suffer with all your heart. மனுஷன் உன்னை புரிஞ்சு கொள்ளாம கனம் பண்ணாம உன்னை அலட்சியம் பண்ணாலும் தேவன் அதை கனம் பண்ணுவார். Although man is despising you and does not honoring you, the Lord will honor you. தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே தன் முழு இதயத்தோடு எதை செய்தானோ கர்த்தர் அவனை சித்தி பெற வைத்தார். Whatever he did in the service of the house of the Lord, he did with all his heart and he prospered. ஒன்று கர்த்தரை நம்பும் பொழுது, firstly when you believe on the Lord, மற்றொன்று கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது, nextly when you are with God, மூன்றாவது கர்த்தரை முன்பாக வைத்திருக்கும் பொழுது, thirdly when you keep the Lord before you, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். prosperity is of the Lord. ஏன் சில காரியங்கள் வாய்க்கிறது இல்லை? Why are certain things not prospering? ஏன் சித்திக்கிறது இல்லை என்கிறதுக்கு சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I will state certain verses which are not prospering. புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we read in James chapter 4, முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, verses 1 and 2, உங்களுக்கு சில காரியங்களை சித்திக்கிறது இல்லை என்று சொல்லி இருக்கிறது. certain things are not prospering in your life. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும்
அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. இங்கே சித்திக்கிறது இல்லை, சக்சஸ் ஆகலங்கிறதுக்கு சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. There are certain things for not prospering here. இன்றைக்கும் கூட சில காரியங்கள் சக்சஸ் ஆகாமல் நாம் முட்டி முட்டி மோதிக்கொண்டே வருகிறோம். Even today we have been dashing against things without prospering. நீங்கள் இச்சிக்கிறீர்கள், அதாவது வாஞ்சிக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு அது கிடைக்கவில்லை. You desire and you do not have it. அதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்லி இருக்கிறார். The reason are two reasons here. ஒன்று உங்களுடைய சுபாவங்களில் உள்ள தோல்விகள். One is the defeat in your character. இரண்டாவது உங்களுடைய ஜெபத்தில் உள்ள குறைவுகள். Secondly, your shortcomings in your prayer life. இந்த ரெண்டு காரியம் தான் உனக்கு சக்சஸ் ஆக விடாம தடுத்துக்கிட்டே வருகிறது. Only these things are hindering you from succeeding. உன்னுடைய கொலை செய்கிற புத்தி, பொறாமை புத்தி, சண்டைக்கார அந்த தன்மைகள், இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை தடுக்கிறது. Your nature of murdering and fightings are hindering you from getting this prosperity. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட தடைகளை உணர்கிறீர்கள்? Dear beloved, how many of you feel such hindrances? வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும், வாழ்க்கையில நீ சக்சஸ் ஆகணும்னு சொன்னா உன்னுடைய சுபாவத்திலே நீ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது அவசியம். If you should succeed in your life, then you should bring certain changes in your life. கொலை செய்கிற மனுஷனை பகைக்கிற அந்த தன்மை இருந்த காயின், அவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. Cain, who had the nature of murder and revenge in himself, the Lord did not accept his offering. இந்த சபைக்குள்ளே வந்தும் நீ மனுஷனை பகைத்தால் உன்னுடைய காரியம் வாய்க்காது. If you come into this church and you hate man, then your things will not prosper. இந்த சபைக்குள்ளே வந்த பின்பு நீ மற்றவர்களை குறித்து உனக்கு பொறாமை வரவே கூடாது. You should not be jealous concerning the others after coming to this church. அவன் நல்லா இருக்கானே, இவன் நல்லா இருக்கானே, அவன்லாம் எப்படி இருக்கானே, இப்படி இருக்கானே நீ யோசிக்காத. கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதையில நீ சந்தோஷமாய் போய் கொண்டே இரு. He is in good such a state. You should not consider those things. You should go happily in the path the Lord is leading you through. நியாயத்துக்காக நீ சண்டையோ யுத்தமோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. You should not fight for judgment. நீ எப்பொழுது சண்டை பண்ணி யுத்தம் பண்ணிட்டியோ அப்பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதிலிருந்து ஓய்ந்து போய் விடுகிறார். When you fight for your things, then the Lord will withdraw from his battle. நீ கிரியை செய், நான் ஒதுங்கி இருப்பேன்னு சொல்வார். You work for it and I will be away. ஒன்னு அவர் யுத்தம் பண்ணணும், இல்லாட்ட நீ யுத்தம் பண்ண வேண்டும். One thing, you should fight for your battle or he should fight for you. நீயும் தேவனும் அந்த இடத்துல கிரியை செய்ய முடியாது. Both of you cannot battle at the same time. அதனால கர்த்தர் சொல்றார், யுத்தத்தை குறித்து நான் யுத்தம் பண்ணுகிறேன், நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். Therefore the Lord says that I will fight your battle, you shall be still. உன்னுடைய காரியம் வாய்க்காததுக்கு காரணம் உன்னுடைய ஜீவியத்தில் உள்ள தோல்விகள். The reason for your things to become a failure is the failures in your life. இன்னும் உன்னுடைய காரியங்களில் மன்னிக்கும் தன்மை இல்லை. You are not able to forgive in your life. இன்னும் உன்னுடைய ஜீவியத்தில் ஏமாற்றும் தன்மை இருக்கிறது. You are still cheating in your life. மனுஷனை ஏமாற்றுகிறாய். You are cheating man. ஊழியனை ஏமாற்றுகிறாய். You are cheating the servants of உன் God. நண்பனை You ஏமாற்றுகிறாய். are cheating your friend. தேவனுடைய பிள்ளையை ஏமாற்றுகிறாய். You are cheating the child of God. ஏன் தேவனையே ஏமாற்றுகிறாய். You are cheating even God himself. அப்படிதான் இன்னைக்கு अनेகர் இருக்காங்க. Like this only many of them are found. யாக்கோபை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, When you read about Jacob, முதலாவது சகோதரனை அவன் ஏக்க ஆரம்பித்தான். firstly he began to cheat his brother. இரண்டாவது தகப்பனை அவன் ஏமாற்ற ஆரம்பித்தான். Secondly he began to cheat his father. மூன்றாவது மாமனாரை ஏமாற்ற ஆரம்பித்தான். Thirdly he began to deceive his father-in-law. கடைசியாக எப்படியாவது என்ன ஆசீர்வதிச்சிருன்னு ஆண்டவரையும் ஏமாத்துறதுக்கு காலை பிடிச்சு பார்த்தான். Finally he began to cling on to the feet of God to cheat him also. ஆண்டவர் சகோதரனோ மாமனோ தகப்பனோ அல்ல, தெய்வம் அவர். It is God and he is not a father, brother or a father-in-law. நீ அவரை ஏமாத்தினா அவர் உன்னை பயங்கரமா ஏமாத்தி விட்டுருவார். If you should deceive him, he will deceive you even more. அவர் உத்தமனுக்கு தான் உத்தமன். He is an upright to the அவர் upright. புனிதனுக்கு தான் புனிதன். He is a divine to the divine. நீ மாறுபடுகிறவனா இருந்தால் அவர் உனக்கு மாறுபடுகிறவராகவே வருவார். If you are if you are not forward, then he is also forward towards you. நான் தேவனை ஏமாத்தல, மனுஷனை தான் ஏமாத்தினேன்னு சொன்னா, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தா என்று கர்த்தர் சொல்லுகிறார். If you should say that I have not cheated God but man alone, whatever you do for the least of this brethren that you have done unto me. யாக்கோபு சொல்லுகிறார், உனக்கு சக்சஸ் ஆகாததுக்கு காரணம் உன்னுடைய சுபாவம் இன்னும் சரியாகவில்லை. James says that the things reason for you not to succeed is your nature. உன்னுடைய புத்தி தெளிவாகவில்லை. Your mind is still not in a good state. இதையே இன்னொரு விதத்துல நான் பார்க்கும் பொழுது, If you should see this in a different angle, 140 சங்கீதம் 8ஆம் வசனத்திலே Psalm 140 verse 8, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what is told there? துன்மார்க்கருடைய ஆசைகள் சித்திக்காது. The desires of the wicked does not come to நீ ஒரு prosper. துன்மார்க்கனாய் இந்த சபைக்குள்ள இருந்தால் உன்னுடைய காரியம் சக்சஸ் ஆகாது. If you are found a wicked person in this church, then your desires will not be fulfilled. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவா இருந்த துன்மார்க்கரை கண்டேன். I saw a wicked who was going to and fro to the holy place. அவன் துன்மார்க்கன், ஆனால் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவாக இருந்தான் என்று பிரசங்கி சொல்லுகிறார். He was a wicked, but I saw him going and coming to the sanctuary. அவன் அந்த தேசத்திலேயே அடக்கம் பண்ணப்பட்டான். He was buried in that same
same place. அவனை எல்லாரும் மறந்து போனார்கள் என்று சொல்லி இருக்கிறார். And all of them have forgotten him. அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்த பின்பு நாம் துன்மார்க்கர்களாக இருக்க கூடாது. Therefore we who have come to the spiritual life, we should not be wicked. துன்மார்க்கனே, என்னுடைய வசனத்தை பேச உனக்கு என்ன தகுதி உண்டு என்று சங்கீதத்திலே கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. In psalmist ask a question, O wicked, what have you asked to ask question towards the Lord? என்னுடைய வசனத்தை நீ உன்னுடைய முதுகுக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய், ஆனால் என்னுடைய பிரமாணங்களை நீ எப்படி பேசலாம் என்று கர்த்தர் கேட்கிறார். You have cast my words behind your back, how can you speak about my statutes? திருடனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரனோடு உனக்கு பங்கு இருக்கிறது, ஆனால் நீ துன்மார்க்கனா இருந்து கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கு நீ போக்குவரவு செய்கிறாய். You have a part with the thief and you have a part with the fornicator, but you are going to and coming to the holy place. நம்முடைய வாழ்வின் தோல்விகளே நமக்கு சக்சஸை கொண்டு வராமல் தடுக்கிறது. The failures in our life is not bringing success to us. இரண்டாவதாக, Secondly, இரண்டாம் நாளாகமும் 24ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது, Second Chronicles chapter 24 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், verse 20. கர்த்தருடைய கற்பனைகளை வாசியுங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்துக்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told here? நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள். Why transgress ye the commandments of the Lord that ye cannot prosper? வசனத்தை மீறி நீ செயல்படும் பொழுது உனக்கு வாழ்க்கை சக்சஸ் ஆகாது. If you work against the word of the Lord, you will not succeed in your life. உன்னுடைய காரியங்கள் வாய்க்கணும், நீங்க செய்யறது காரியங்கள் வாய்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? வசனத்தின்படி கற்பனையின்படி ஓடுங்கள். If you should succeed in all what you do, you walk according to the commandments. தேவனுடைய வசனத்தை மீறி நீ செயல்படக்கூடாது. You should not work against the commandments of the Lord. உபதேசத்தை மீறி நீ செயல்படக்கூடாது. You should not work against the doctrines. சபையின் சட்டதிட்டங்களை மீறி நீ செயல்படக்கூடாது. You should not work against the statutes of the church. நம்முடைய சபையில் உள்ள ஊழியர்கள் கூட வரும் பொழுது ரொம்ப பயத்தோடு பக்தியோடு வருகிறார்கள். காலங்கள் போகும் பொழுது சில திறமைகள் கிருபைகள் கிடைக்கும் பொழுது அவங்க இந்த உபதேசத்துக்கு மாறாக பேச ஆரம்பிக்கிறார்கள். Even the servants of God come with great fear into this ministry, but when times are going, then they are speaking against the doctrines. அவங்களுக்கு இங்க வந்து வருஷங்கள் போன பின்பு புகழை விரும்புகிறார்கள். After years have gone by, they are seeking for their own self things. உடனே இந்த உபதேசத்துக்கு கருத்து வேறுபாடுகளை பேசுகிறார்கள். They are immediately speaking against things against these doctrines. கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வருகிறார்கள். They bring misunderstandings in it. 20 வருஷத்துக்கு பின்புதான் அவங்களுக்கு இந்த தெளிவு கிடைத்ததா? Is it after 20 years that they got this clarity? இல்ல 25 வருஷத்துக்கு பிறகுதான் உனக்கு அந்த வெளிச்சம் கிடைச்சதா? Or did he receive the light after 25 years? இந்த உபதேசம் தவறுன்னு உனக்கு முதல்லயே தெரியாதா? Do you not know that this doctrine is wrong in the beginning? அப்படி அல்ல. It's not so. தேவர்களுடைய மனதிலே ஒரு மனம் இல்லாமல் போய்விட்டது. They did not have oneness in their mind. அதனால் தான் அவர்கள் வெளியே போய் ஊழியத்தை தொடர That ஆரம்பிக்கிறார்கள். is why they had to go out and continue their ministry. அப்படி துவங்கின சபைகள் தான் अनेक பெந்தேகோஸ்தே சபைகள். Many Pentecostal churches are churches which have begun like that. நான் அவருடைய பெயர்களை சொல்ல விரும்புகிறதில்லை. We do not decide to tell their names. சொன்னால் எல்லாருக்கும் தமிழகத்துல தெரியும். All of them will know that in Tamil Nadu. ஆனால் புதிதாக வந்த ஜனங்களுக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அவர்கள் யார் என்று தெரியாதனால அவர்கள் அதில் ஐக்கியமாகி விடுகிறார்கள். But those who are coming new leaders not know who they are, and therefore they come in the communion. தேவனுடைய கற்பனைகளை நீ மீறினால் உனக்கு காரியம் சித்திக்காது. If you transgress the commandments of the Lord, you cannot prosper. கர்த்தருடைய கற்பனைகளை மீறுவது தவறு. To transgress the commandments of the Lord is wrong. அது என்ன கற்பனை கற்பனை என்று சொல்லி இருக்கிறது என்ன? What is told the commandments? யோவான் என்ன சொல்லுகிறார்? What does St. John say? அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. To walk according to this commandments is love. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீ நடந்தால் அதுக்கு பேர் தான் அன்பு. If you should walk according to the commandment of the Lord, that is love. பார்த்த உடனே சிரிப்பது அன்பல்ல. Not smiling when you see is love. பார்த்த உடனே பேசுவது அன்பல்ல. Not speaking when you see is love. பார்த்த உடனே பின்னால போறது அன்பல்ல. Not going behind when you see is love. இரண்டாம் யோவான்ல நான் பார்க்கும் பொழுது When we read in 2nd John 6ஆம் வசனத்திலே நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. verse 6, we see that walking according to his commandments is love. இங்க வேதம் சொல்லுகிறது கற்பனைகளை மீறினால் உனக்கு சித்தி பெற மாட்டாய். If you transgress the commandments of the Lord, you cannot prosper. தேவன் உனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருப்பார். The Lord would give you a commandment. மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்வேன் நீ இப்படி செய் என்று சொல்லி இருப்பார். O son or daughter, I will do such and such and things to you. நான் உன்னை குணமாக்குவேன் நீ எனக்கு இதை செய் நீ கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருப்பார். I will heal you and you should glorify me, who should have said. தேவனுடைய கட்டளையை நீ மீறக்கூடாது. You should not transgress the commandments of the Lord. மனுஷனுடைய கட்டளையை மீறும் பொழுதே நீ அடிபட்டு விடுகிறாய். Only when you transgress the commandments of man, you are beaten.
ரோட்ல போறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. You have certain rules to go on the road. நான் இப்படி தான் போவேன், இந்தியா என் தேசம் அப்படினு நடு ரோட்ல போனேன்னா நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு போட்டு போயிடுவான். If you are walking in the mid road saying that India is my nation, I will walk like this, you will be beaten as a dog. அப்படிதானே? நான் இந்திய பிரஜை அப்படினு நடு ரோட்ல போய் நில்லு, என்ன ஆகும்? Saying that you are a citizen of India, if you stand on the mid road, what will happen? Indian Railway அப்படினு சொல்லிட்டு போய் நடு தண்டவாளத்துல நின்னா என்ன ஆகும்? If you say that you are a citizen of India, if you go and stand in the mid road, what will happen? 100 கிலோமீட்டர்ல வர்ற ட்ரெயின் இந்தியன் ஒண்ணே நின்றுதோ? With the train which is coming at 100 km speed, will it stand like that? அதெல்லாம் கிடையாது. It's not so. நீ பிரமாணத்தை மீறும் பொழுது நீ அடிபட்டு விடுவாய். When you transgress the commandments, you will be beaten. கற்பனைகளை மீறினால் உன் வாழ்க்கையில சக்சஸ் ஆகாது. If you transgress the commandments, then you will not succeed. தேவனுடைய ஆலோசனையை நீ விட்டுட்டினாலே உன்னுடைய தடுமாற்றம் வந்துரும். If you leave the counsel of the Lord, then you will stumble. தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். That they might bring failures in their life, they have put away the commandments of the Lord. இதை இன்னொரு விதத்தில் சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 15:22 Proverbs 15:22 ஆலோசனை இல்லாவிட்டால் காரியங்கள் எண்ணங்கள் சித்திக்காது. When there is no counselors, then their things will not prosper. உனக்கு பல எண்ணங்கள் இருக்கும், அப்படி ஆக்கிரணும் இப்படி ஆக்கிரணும் இதாக்கிரணும் அதாக்கிரணும் நீ யோசிப்ப. ஆனா சரியான கவுன்சிலிங், ஒரு ஆலோசனை உனக்கு தேவன் கர்த்தராக ஆலோசனை கர்த்தராக தெய்வம் இல்லாவிட்டா உன்னுடைய காரியங்கள் சித்திக்காது. If you do not have the right counsel, you might have many thoughts, but it will not prosper. தேவனுடைய ஆலோசனை இருந்தால் தான் உன்னுடைய எண்ணங்கள் சித்திக்கும். Only when you have the counsel of the Lord, then your thoughts will be established. 3 காரியம் செய்தால் சித்திப்பாய், 3 காரியங்கள் செய்தால் உனக்கு சித்திக்காது. When you do three things, you will be established, and you will 3 things will cause you failure. மூன்றாவது 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, Thirdly, 2 Chronicles chapter 13. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told there? 12ஆம் வசனத்திலே, verse 12. கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்யாதீங்கள், அப்படி செய்தால் உங்களுக்கு சித்திக்காது. Do not fight against the Lord your God, for ye shall not prosper. வாசியுங்கள். இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காதே என்றார். தேவனுக்கு விரோதமாய் உன்னுடைய வாழ்க்கை போய்க்கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில காரியங்கள் சித்திக்காது. If you go against the Lord God in your life, you will never prosper things in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஏன் சக்சஸ் ஆகலங்கிறதுக்கு 3 காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லேன். I have told you 3 things why you are not succeeding in your life. ஒன்று, சரியான ஜெப வாழ்க்கை இல்லை. Firstly, you have no proper prayer life. இரண்டாவது, ஜீவியத்திலே தோல்விகள் அதிகமாக இருக்கிறது. Secondly, there are many failures in your life. பாவ போராட்டங்களிலே நீங்கள் சிக்கி விடுகிறீர்கள். You are entangled in the struggles of sin. இரண்டாவதாக தேவனுடைய கற்பனைகளை விட்டு வழியை விட்டு நீங்கள் விலகி போகிறீர்கள். Secondly, you are transgressing the commandments and the ways of the Lord. தேவனுடைய உபதேசத்தை விட்டு நீங்கள் வெளியே போகும் பொழுது உங்களுக்கு சக்சஸ் ஆகாது. When you go away from the doctrines of the Lord, you will never succeed. மூன்றாவது, கர்த்தருக்கு விரோதமாய் நீ எழும்ப கூடாது. Thirdly, you should not rise against the Lord. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். The Lord is resisting the proud. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீ பெருமையா பேசுற பழக்கம் கூட இருக்க கூடாது. When you come into this religion, you should never speak anything proud. எதுலயுமே பெருமை இருக்க கூடாது. They should never be proud in anything. இயேசு தன்னை தாழ்த்தினார். For the Lord, Jesus humbled himself. சிலுவையின் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். மரண பரியந்தம் சொல்லிட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். He humbled himself even unto the death of the cross. உங்களை யாராவது தாழ்த்தி நீங்க இடம் கொடுப்பீங்களா? Will you admit yourself to be humbled? உங்களால தாழ்த்தி பேச முடியுமா? Can you humble yourself and speak? ஒரு அம்மா சாட்சி சொல்லும்போது நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசிம்பாங்களாம். One mother, when she was testifying, she said that I am a dust and ashes. எப்ப பார்த்தாலும் இதே சாட்சி. Always she will testify like this. இந்த சண்டே ஸ்கூல் பசங்க என்ன பண்ணிட்டானுங்க, அதுக்கு பிறகு இந்த அம்மாவை ரோட்ல பாக்கும்போது, வயிற்றுல பாக்கும்போது, சர்ச்சில பாக்கும்போது, ஏய் தூசி, ஏய் குப்பைம்மா. And when the Sunday school children, whenever they see this mother on the road or in the church or anywhere, they will call them as dust and ashes. இந்த அம்மாவுக்கு பயங்கர துக்கமா போச்சு. She was much grieved. பாஸ்டர் போய் சொன்னாங்களாம். She went and told the pastor, இந்த பையங்கெல்லாம் பரியாசம் பண்றான். These boys are teasing me. என்ன சொன்னாங்க? What he said? என்ன ஒருத்தன் குப்பைங்கறான், ஒருத்தன் தூசிங்கறான். They said one is calling me a dust and one is calling me ashes. இது என்னமா தப்பு? நீங்க தான் நான் குப்பை தூசின்னு மைக்க பிடிச்சிட்டு கத்துன்னு கத்துனீங்க. What is wrong in this? But you are only shouting, holding the mic that you are dust and ashes. நீங்க தானே சொன்னீங்க. It's not you who told it. நான் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் ஒரு தூசின்னு. இப்ப அத அவன் திருப்பி சொல்லிருக்கான். அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. அப்ப உன்னால உண்மையா தாழ்த்த முடியல, சும்மா பேருக்கு நீ குப்பை தூசின்னு தாழ்த்திட்டு இருக்க. What you said, you are not able to accept it for name's sake. You are saying, you are humbling and saying that you are dust and ashes. உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு பெருமை இருக்கு தெரியுமா?
How many of you have the pride in you? உங்களுக்கு எத்தனை பேருக்கு பெருமை இருக்கு? How many of you have the pride in you? படிப்பை குறித்து பெருமை, About your education, அழகை குறித்து பெருமை, about your beauty, முடியை குறித்து பெருமை, about your hair, கலரை குறித்து பெருமை, about the color, வேலையை குறித்து பெருமை, about your job, குடும்பத்தை குறித்து பெருமை, about your family, பிள்ளைகளை குறித்து பெருமை, about your children, வாகனம், வீடு, சொத்து, சுகங்களை குறித்து பெருமை, about your house, vehicle and prosperity, ஜாதியை குறித்த பெருமை about your nation. இருக்கா? இப்படிப்பட்ட பெருமை எல்லாம் வச்சிட்டு நீ எந்த பரலோகத்துக்கு போக முடியும்? With all this pride, where can you go to heaven? கிறிஸ்துவுக்குள்ள நீ வந்துட்டேன்னா ஜாதியே கிடையாது. Once you come into Christ, you have no caste at all. இங்க வந்துட்டு நீ ஜாதி பேசிட்டேன்னா நீ பரலோகம் போக மாட்ட. பாதாளத்துல அகால பாதாளம்னு ஒன்னு இருக்கு, பாட்டம்லெஸ் பிட், அங்க போய்டு வாடியா. If you speak about caste in this church, then you will go into bottomless pit. நீ ஜாதி பேசணும்னா உன் ஜாதியில எவனாவது ஒரு தலைவன் இருப்பான், அவனை போய் கும்பிடு. ஏன் இயேசுவை கும்பிடுற? If you have a caste, if you are speaking about caste, if you have a head of that caste, you go worship him. Why Jesus? இயேசு உன்னுடைய ஜாதியா? Is Jesus your caste? இயேசு யூத ஜாதி இல்லையா? Jesus is of the Jews. உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? What relationship have you with him? நீ அவரை கும்பிடுற. Why are you worshiping him? உன் ஜாதியில எவனாவது உனக்காக செத்துருந்தானா போய் கும்பிடு. Is anybody died in your religion? Go and worship him. இதுல வந்துட்டா நீ ஜாதியை பேசக்கூடாது. After coming into this religion, you should not speak your caste. அப்படி ஜாதி வித்தியாசம் இருந்தா ராபோஜனம் எடுக்காத, எந்திச்சு ஓடிடு. If there is any caste differentiation, don't take communion, you can go away. நீ ஜாதி வித்தியாசம் பேசி சபையை குழப்ப கூடாது. You should not speak about caste differentiation and confuse the church. இயேசுவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. The blood of Jesus has been shed for us. ஒரே இரத்தத்தினால் நாம் தாகம் தீர்க்கப்பட்ட, நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். It is by one blood we have been quenched and we have been sanctified. ஒரே ஆவியினால் நாம் தாகம் தீர்க்கப்பட்டவர்கள். It is by one spirit that we have been quenched. சிலர் இந்த ராபோஜனத்துல கப்பை இப்படி திருப்புவான். Some of them will turn back the cups in the communion. கப்புல எச்சி பட்டுருமா, கப்பை என்ன செய்யறது? இப்படி கொடுத்தா இப்படி திருப்புறது. நீ எந்த பரலோகத்துக்கு போவ? There will be spittle on the cup, therefore they will turn the cups. இதெல்லாம் பரலோகத்துக்கு போகாத, நீ இப்பமே சர்டிபிகேட் கொடுத்துடலாம், இதெல்லாம் போகாது. You yourself can ரிஜெக்டட்னு நானே கொடுத்துருவேன். I can certify and say that such people will never go to heaven. இந்த கப்பை திருப்புறது, turning back the cups, கால்கள் ஒரு ஊழிய வச்சா வராம ஓடுறது, when you are keeping the ministry of washing the feet, not coming and running away, ஜாதியை பேசுறது, you are speaking about caste. நீ நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய சன்னிதானத்துல நீ பரலோகத்துக்கு போக மாட்ட. Today in the presence of God I say that you will not go to heaven. நான் சொல்றது சரின்னு சொல்றேன், அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. சும்மா கை வைத்து நீங்க, எனக்கு தெரியும். கல்யாணம் வந்தாதான் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி தெரியும். Only when weddings come you can see originality. ஒரு விசுவாசியை கரெக்டா செக் பண்ணனும், அவனை பத்திரமாத்து தங்கமான்னு சிந்திக்கணும் பார்க்கணும்னு சொன்னா கல்யாணத்துல பார்க்கலாம்னு சொல்லுவாரு ஒருத்தர். To test a believer, if he is gold or brass, then he should be tested in a wedding. அவன் ஒரிஜினல் கரெக்டா இருக்கானா, 22 இருக்கானா, 916 இருக்கான்னு பார்க்கணும்னா அவனை கல்யாணத்துல தான் பார்க்கலாம். If he is having the 22 carat or 916, then he can be seen in the wedding. அன்னைக்கு தெரியும் இவன் ஜாதிக்கு செத்தவனா ஜாதிக்கு உயிரோட இருக்கிறவனான்னு தெரியும். You can see him if he is alive to caste or if he is still dead to it. அடுத்து சாவுல பார்க்கலாம், உலக பாரம்பரியங்களுக்கு அவன் மரிச்சிருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். Nextly in the funerals you can see if he is dead to the rudiments of the world. நீ எப்ப ஜாதி பார்க்கறியோ, எப்ப பெருமை பாராட்டுறியோ, அப்பொழுது நீ கர்த்தருக்கு விரோதமா நீ நிக்கிற, நீ யுத்தம் செய்யற, உனக்கு காரியம் சித்திக்காது. When you are boasting about your caste and religion, then you exalt yourself and your things will not prosper. அதுக்கு ஒரு பிரசங்கம் இருக்கு, நான் டைம் கிடைக்கும்போது ஆவியானவர் சொல்லும்போது பேசுகிறேன். At the right time I will declare a message for it. அப்போ உங்க ஜாதிகாரன் பஸ் ஓட்டுனானா அந்த பஸ்ல மட்டும் ஏறு, மத்த பஸ்ல ஏறாத. ட்ரெயின் போ, டிரைவர் நீ எந்த ஜாதி, நீ யாருமா போம்மா, நீ ரோட்லயே நில்லு அப்படி அனுப்ப, அதுல எல்லாம் உனக்கு ஜாதி தெரியாது. இதுல மட்டும்தான் ஜாதி, சபைக்குள்ளதான் உனக்கு ஜாதி தெரியுமா? When going to the bus, you should inquire the driver which caste he is and you should enter the bus, and even for a train you should go and ask him which caste he is. Only when you are coming to the church should you look unto your caste. நம்ம இப்படி தான் பேசி சபை வளர்ச்சியை தடுத்துட்டோம். That is what we are speaking and have shortened the growth of the church. அவருடைய இரத்தம் நாசரேத்தில் உள்ள எல்லா ஜாதிக்கும் சிந்தப்பட்டது. His blood has been shed for all the caste in Nazareth. அந்த இரத்தத்தை நீங்க வீணாக்கிறாதீங்க. Do not put that blood into vain. கர்த்தருக்கு விரோதமா யுத்தம் செய்தால் கர்த்தர் உனக்கு சித்திக்க வைக்க வேண்டாம். If you strive against the Lord, then you will not prosper. ஒரு கிணற்றடியிலிருந்து ஒரு தேவனுடைய மனிதன் ஜெபித்தான், கர்த்தாவே
என் காரியத்தை சித்திக்க பண்ணும். A man of God standing beside the well prayed unto the Lord for his things to come to pass. என் காரியம் சித்திக்குது, என் காரியம் சித்திக்கலன்னு இப்ப கர்த்தர் உன்னோடு பேசி விட்டார். The Lord has spoken to you why things have been prospering in your life and not. இனி உன்னுடைய அடிப்படையில தான் இனிமே காரியம் சக்சஸ் ஆகிறது, சக்சஸ் ஆகாம இருக்குதுன்னு நீ விளங்கிக் கொண்டாய். Now under your basis only things are prospering and not, that is what you have understood. எத்தனை பேருக்கு காரியம் இதுவரை வாய்க்கவில்லை, அதனுடைய ரகசியம் புரிந்து விட்டது? For how many of you things have not been prospered and you have understood the mystery of it? எத்தனை பேருக்கு இனிமேல் காரியம் சித்திக்கணும்னு ஆசைப்படுகிறீர்கள்? How many of you desire for things to prosper anymore? நான் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ தூரம் போக வேண்டியிருக்கிறது, நான் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், ஆனால் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடுங்கள். All those who desire and say that you have to go far off and things to come should come to prosper in your life, close your eyes. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என் காரியத்தை நீர் சித்திக்க பண்ணும், என் வாழ்க்கை பயணத்தை ஜெயமாய் மாற்றும் என்று கதறுகிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள். All those who cry out saying, God, I want things to prosper in my life, you should take control of my life, you kneel down. இனிமேல் நான் கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய மாட்டேன். Hereafter I will not strive against the Lord. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி பேச I மாட்டேன். will not boast and speak against the Lord. இனி தேவனுடைய கற்பனைகளை மீறி போக மாட்டேன். I will no more go against the commandments of the Lord. இனி என்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் ஒழுங்குபடுத்திக் கொள்கிறேன். Hereafter I will regulate my prayer life. இனி சண்டைகளுக்கோ பொறாமைகளுக்கோ நான் இடம் கொடுக்க மாட்டேன். I will not give room for the doubts and fightings and jealousy anymore. அப்படி நீ ஒரு தீர்மானம் எடு, இனிமேல் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆக You ஆரம்பிக்கும். make such a decision, all things will prosper in your life. கர்த்தாவே நீர் என்னோடு கூட இரு Lord, ஆண்டவரே. you be with me. கர்த்தாவே நான் உம்மை எனக்கு முன்பாக வைக்கிறேன் Lord, ஆண்டவரே. I have kept you before me. கர்த்தாவே நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. Lord, I trust in you. என் வாழ்க்கை சித்திக்கும்படியாக அருள் செய்யும். You bless me that I should be prospering. அந்த எலியாசார் ஜெபம் அன்றைக்கு கேட்கப்பட்டது. The prayer of that Eliezer was heard. ஜெபிச்சுட்டே இருக்கிறான், அந்த காரியம் அப்படியே நடக்க ஆரம்பித்தது. He prayed likewise and things came to pass. பாருங்க, ஜெபம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே அந்த காரியத்தை கர்த்தர் சித்திக்க பண்ணுகிறார். As he was praying, the Lord made things to prosper. அந்த ஊர்ல அந்த கிணத்தண்டையில போய் அவன் நிக்கிறான். He went in that city beside the well. அந்த ஊர் பேரை கேட்டான். He asked for the name of that city. அந்த ஊர் பேர்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. He knew about the name of that city. இப்ப யார போய் தேடுறது, யார் வீட்டுக்கு போறது? Now whom to go seek and whose house should he go? உடனே தேவனை நோக்கி பார்த்தான். Immediately he looked unto the Lord. கர்த்தாவே என் காரியத்தை வாய்க்க பண்ணும். Lord, make my matter to prosper. நீங்க நம்புறீங்களா? What do you believe? இவன் ஜெபிச்சு ஆமென் போடும்போது கர்த்தர் ரெபெக்காளுக்குள்ள ஆவியானவரை அனுப்பிட்டார். Even when he prayed and before he should say amen, the Lord sent a spirit into a Rebecca. நான் அப்படித்தான் விசுவாசிக்கிறேன். That is how I believe. இவன் சொல்றான், கர்த்தாவே என் காரியத்தை நீர் சித்திக்க பண்ணி என் எஜமானுக்கு நீர் தயவு செய்து அருளும், ஆமென் சொல்லி முடிச்சான். He prayed saying, Lord, you should have mercy on me and make my matter to pass and have kindness on my master Abraham, and said amen. அந்த செகண்ட் வீட்ல சும்மா இருந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்த ரெபெக்காளை ஆவியானவர் சொன்னார், நீ குடத்தை எடுத்து புறப்படு. At that time Rebecca, who was thinking something in a house and was idle, the spirit of Lord asked her to go with her pot. அங்க இருந்து பாக்குறான், ஒரு வீட்ல இருந்து ஒரு பெண் வெளியே வர்றா. He saw from there that a woman is coming out of the house. சில வீடுகள்ல இருந்து अनेகம் பெண்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. There were many girls coming out from that streets. ஆண்டவரே, ஆமென் போட்டு அடுத்த செகண்ட் நீர் கிரியை செய்கிறவரே, இவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நீர் ஒருவர்தானே. The Lord who is able to work even before he should put amen, and the Lord is able to work even now. கர்த்தர் சொன்னார், இதோ வருகிறாள் பாருன்னு சொன்னார். The Lord said, behold, she is coming, you look. என் காரியத்தை நீர் வாய்க்க பண்ணினால் இந்த பெண்ணிடத்துல நான் பேசின உடனே காரியங்கள் சக்சஸ் ஆகணும் ஆண்டவரே. And he said, if you are making things to prosper, then immediately when I speak to this girl, things நான் should prosper. விசுவாசிக்கிறேன், என் காரியத்தை கர்த்தாவே நீர் சித்திக்க பண்ணும் என்று அவன் வாயை திறந்து சொன்ன அடுத்த செகண்ட் பரத்திலிருந்து தேவன் ரெபெக்காளோடு இடைப்பட்டார். அதே தேவன் இன்றைக்கு உனக்காக இடைப்படுவார். The next moment that he said, the Lord will make my things to prosper, and pray to the Lord, immediately Rebecca came out and the Lord will make your things to come to prosper today. இன்னைக்கு நீ கண்களை மூடி முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணும் என்று சொல்லி உன் உள்ளத்திலே போராடுகிற அந்த காரியத்துக்காக நீ இப்பொழுது ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாயாக. You close your eyes and kneel down and ask, pray for the Lord and say, Lord, make my things to come to prosper at this moment. அன்றைக்கு அந்த கிணற்றண்டை அந்த ஜெபத்தை கேட்ட தேவன் இன்றைக்கு இந்த சபையாகிய அடைக்கப்பட்ட கிணற்றண்டை தேவன் நின்று கொண்டிருக்கிறார். The Lord who heard the prayer near the well is also able to hear the prayer in this church which is like a well. சபை ஒரு முத்திரிக்கப்பட்ட கிணறு. The church is a closed well. இந்த இடத்துல நீ நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். You are praying in this place. உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். The Lord will hear your prayer. நீ சொல்லு, கர்த்தாவே என் காரியத்தை வாய்க்க பண்ணும், சித்திக்க பண்ணும் சொல்லு. நீ ஆமென் போடும்போது பரலோகம் ஆமென் என்று சொல்லும். You pray to the Lord and ask your things to come to prosper. The Lord will say amen before you close your prayer.
நான் 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தர்றேன். I give you 2 minutes time. எல்லாரும் முழங்கால் போடுங்க. All of you kneel down. நீங்க வாழ்க்கையில எத்தனையோ வருஷங்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். For many years you have passed in your life. எவ்வளவோ அனுபவங்களை பாதைகளை கடந்து வந்தவர்கள். You have gone through many experiences in your life. ஊழியத்திலே பல பாதைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். You have crossed through many paths in your ministry. அநேக காரியங்கள் சக்சஸ் ஆயிருக்கலாம், அநேக காரியங்கள் சக்சஸ் ஆகாமல் இருக்கலாம். Many have been successful and many have been unsuccessful. ஆனால் இன்றைக்கு தேவன் உனக்கு சொல்ற வார்த்தை, நான் காரியங்களை சித்தி பெற வைக்கிற தேவன். But today the Lord is promising you that he will make things to prosper. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். Prosperity comes from the Lord. ஜெயமோ கர்த்தரால் வரும். Victory is from the Lord. உன் வாழ்க்கையிலே தேவனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய். ஆனபடியால் தேவன் உன் வாழ்க்கைக்கு உன் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறார். When you give importance to the Lord in your life, the Lord is going to give importance to your prayer. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I repeat. உன் வாழ்க்கையிலே நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய். You are giving importance to the Lord in your life. உன்னுடைய ஊழியத்திலே நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய். In your ministry you are giving importance to the Lord. ஆனபடியால் தேவன் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். Therefore the Lord will give importance to you and make your things to prosper. 2 நிமிஷம் எல்லாரும் உனக்கு என்ன காரியம் ஆகணுமோ அதுக்காக நீ ஜெபம் பண்ணு. 2 minutes, whatever you want things to come to your life, you pray. நான் மறுபடியும் சொல்றேன். Again I repeat. 2 நிமிஷம் டைம். 2 minutes time. 120 செகண்ட். 120 seconds. இதுக்குள்ள உன் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்யணும், என்ன காரியத்தை சித்திக்க பண்ணணும்னோ அதை நீ வாயை திறந்து சொல்லி ஆமென் போட்ரு. Within this, whatever the Lord wants to do in your life, you pray and say amen. நீ வீட்டுக்கு போன பின்பு இல்லாட்ட ஆபீஸ்க்கு போன பின்பு கர்த்தர் வந்து அங்க கிரியை செய்வார் இல்ல, இப்பமே கரெக்டா 12:05 அப்படியே கர்த்தர் நீ ஆமென் சொன்ன உடனே பரலோகத்தில் ஆமென் 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 என்ற சத்தம் உண்டாகும். Even at this time when you are uttering